உனக்குள்ள கர்த்தரின் தரிசனம் இருக்குமானால், ನಿನ್ನೊಳಗೆ ಕರ್ತನ ದರ್ಶನ ಇರುವುದಾದರೆ, திட்டம் இருக்குமானால், ದೇವರ ತೀರ್ಮಾನವಿರುವುದಾದರೆ, காரியம் இருக்குமானால், ದೇವರ ಕಾರ್ಯವಿರುವುದಾದರೆ, நீ ஒருவேளை மண்ணில புதைந்தாலும் ನಿನ್ನ ಒಂದು ದಿನ ಮಣ್ಣಲ್ಲಿ ಇದ್ದರೂ உன் ಸರಿ, தரிசனம் அது வெளிப்படும். ನಿನ್ನ ದರ್ಶನವು உன் ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. திட்டம் ஒரு நாள் வெளிப்படும். ನಿನ್ನ ಪ್ರವಾದನೆ கர்த்தர் ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. உன்னில் இருக்கிற காரியத்தை எடுத்தவரே ஆமென் மேன்மையாக பயன்படுத்துவார். ನೀವು ನಿನ್ನವರೆಗೆ ಇರಲಿ ಕಾರ್ಯವನ್ನು ಎತ್ತು ಅದನ್ನು ಮೇನ್ಮೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ. சோர்ந்து போக வேண்டாம். ಸೋತು ಹೋಗಬೇಡ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ನಿಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆರೈಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் இந்த மாதத்தை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ದೇವರು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾ ಬರ್ತಾರೆ. தொடக்கத்தின் நாளிலிருந்து இந்த நாள் வரலும் அதிசயமா நடத்தி கொண்டிருக்கிறார். ಆರಂಭ ದಿನದಿಂದ ಇವತ್ತು ತನಕ ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த கண்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இன்னைக்கு ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு முன்ன வைக்க விரும்புகிறேன். ಇವತ್ತು ಒಂದು ಅಂಶವನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳುವುದು ಒಂದು ಮಾತು, உன்னை எழுப்புவேன் ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸುವೆನು, நீ எழும்புவா என்று சொல்லி. ನೀನ್ ಎದ್ದೊಳುವಿ. உன்னை எழுப்புவேன் ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸುವೆನು, நீ எழும்புவா. ನೀನ್ ಎದ್ದೊಳುವಿ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நீங்களும் நானும் எந்த நிலையில் இங்க அமர்ந்திருக்கிறோம், ನಾವು ಯಾವ ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀವಿ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ಯಾವ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದೀವಿ, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನೂ ದೇವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் நம்மை சாதாரணமாக பார்க்கவில்லை. ದೇವರು ಸಾಧಾರಣವಾಗಿ ನಮ್ಮ ನೋಡುವುದಿಲ್ಲ. அவருடைய மூச்சு சுவாச காற்றிலிருந்து நம்மை உருவாக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ಆತನ ಪ್ರಾಣ ಶ್ವಾಸದಿಂದ ನಮ್ಮ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆக அவர் உன்னை உயர்த்தும்படியாகவே, ನಿನ್ನ ಎತ್ತಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ, உன்னை எழுப்பும்படியாகவே ನಿನ್ನ உன் ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ, மேல பிரியம் கொண்டவராய் இருக்கிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும்படி நினைத்தால் ದೇವರು ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಆತನು ಎದುರಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟರೆ அதை தடுப்பவன் யார்? ಅದನ್ನು ತಡೆ ಮಾಡುವವನು ಯಾರು? தேவனாகிய கர்த்தர் ஒரே ராத்திரியில ದೇವರಾದ ಕರ್ತನ ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಬದಲಾಯಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. எதையும் மாற்றக்கூடியவர் ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಶಕ್ತಿಯನ್ನು உன்னருகே இருக்கிறார். ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. நீ நினைக்கலாம், ನೀನ್ ನೆನೆಸುತ್ತೀಯಾ, நான் ஒன்றுமில்லை, ನಾನು ಏನಿಲ್ಲ, நான் எல்லாருக்கும் கீழானவன் என்று. ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ நீ ಕೆಳಗಾದವನೆಂಬುದಾಗಿ அப்படி நினையாத என கர்த்தர் சொல்லுகிறார். ನೀನಾಗಿ ನೆನೆಸಬೇಡ ಎಂಬ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. உன்னையும் மாற்றுகிறவர், ನಿನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸುವವರು, உன்னையும் உயர்த்துகிறவர் ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಸಿಡುವವರು இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறார். ಇವತ್ತು ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை நான் எழுப்புவேன், ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸುವೆನು, ஒரே ராத்திரில உன்னை எழுப்பி நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ಒಂದೇ ರಾತ್ರಿ ನಿನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿಸುವೆ. லோத்துவின் வீட்டு முன்னாலே, ಲೋತುವಿನ ಮನೆ ಮುಂಚೆ ஆமென், சோதம் நகரத்தின் மக்கள் எல்லாம் கூடி நின்றார்கள். ಆ ಶೋಧಂ ಪಟ್ಟಣ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಕೂಡಿ ನಿಂತಿದ್ದರು. அன்றைக்கு அந்த மக்களுக்கு பெரிய கொண்டாட்டம். ಆವತ್ತು ಆ ಜನರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ அந்த ಗೋಲಾಟವು. ராத்திரி லோத்துவை பார்த்து அம்மை கேலியும் கிண்டலும் பண்ணிக்கொண்டு, ಆ ರಾತ್ರಿ ಲೋಟನ್ ನೋಡಿ ಗೇಲಿ ಪ್ರಯಾಸ ಮಾಡಿ, உன் வீட்டுக்கு வந்தவர்கள் யார்? ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದವರು ಯಾರು? அவர்களை வெளியே அனுப்பு, ಅವರ ಹೊರಗೆ ಕಳಿಸು. அவர்களோடு நாங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ಅವರ ಜೊತೆಗೆ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. முந்தின ராத்திரி அவர்கள் இவ்விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ಮುಂಚೆ ರಾತ್ರಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ஒரே ராத்திரிக்கு ಆ பின்னால் ಒಂದೇ ರಾತ್ರಿ ನಂತರ மறுநாளிலே ಮಾರನೇ ದಿನ சோதம் எப்படிப்பட்ட நிலை என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ಸೋದಂ ಯಾವ ಸ್ಥಿತಿ ಅಂತ ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಾ? முந்தின நிலை ಮುಂಚಿದ ಸ್ಥಿತಿಯು ஆடலும் பாடலும் கொண்டாட்டமும் ஆமே கேலியும் ஆமென் ஆமே பெரிதான கூக்குரலுமாய் இருந்தது. ಹಾಡುಗಳ ಕುಣಿದಾಡುವುದ ಸಂತೋಷವ ಗುಂಪು ಹೆಚ್ಚಾಯಿತು. ஆனா பிந்தின நிலை பிந்தின நாளிலே பார்க்கும் பொழுது ಆದ್ರೆ ಇಂದಿನ ಸ್ಥಿತಿ ಇಂದಿನ ಘಟನೆ கர்த்தர் ನೋಡುವಾಗ ஒரே ராத்திரி தலைகீழ மாற்றி விட்டார். ದೇವರು ಒಂದೇ ರಾತ್ರಿ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ என் ಬದಲಾಯಿಸಿಬಿಟ್ಟರು. அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ என் அன்பு ಜನರೇ, மகனே மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ இந்த ಮಗಳೇ, ராத்திரியே உன்னை தூக்கிவிட முடியும். ಈ ರಾತ್ರಿ ಎತ್ತಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. உன்னை கர்த்தர் எழுப்பதா இங்க கொண்டு வந்திருக்கிறார். ನಿನ್ನ ದೇವರು ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿ ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. இந்த செய்தி ಆನ್ಲೈನ್ல கேட்கிற உங்களை கர்த்தர் எழுப்ப கூடும். ಈ ಸುದ್ದಿ ಆನ್ಲೈನ್ ಕೇಳೋದು ನಿಮಗೂ ಅದು ಆಗುತ್ತದೆ. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ನೀವು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ಸರಿ, உன்னை எழுப்புகிறவர் உன்னோடு இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸುವವರು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ. உன்னோடு இருக்கிறார் தேவ பிள்ளையே. ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ஒரு உதாரணமான ஒரு காரியம் என்ன என்றால், ಒಂದು ಬಾಧೆಯಾದ ಕಾದುವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. உன்னுடைய கனவு பெரிதாக இருந்தால், ನಿನ್ನ ಕನಸು ದೊಡ್ಡದಾಗಿದ್ದರೆ உன் உழைப்பு ನಿನ್ನ ಬದುಕು கனவை விட பெரிதாக இருக்க வேண்டும் என்று
சொல்லுகிறார். ನಿನ್ನ ಕನಸಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕು நீ ಎಂಬುದಾಗಿ எதை ಹೇಳುತ್ತಾರೆ. சாதிக்கணும்னு நினைக்கிறாயோ ಯಾವುದನ್ನು ಸಾಧನೆ ಮಾಡಕ್ಕೆ ಇದೆಯೋ அதை நீ கனவாக காண்கிறாயோ ಅದನ್ನು ಕನಸಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆಯೋ அந்த சாதிக்க வேண்டிய சாதனை ಅಲ್ಲಿ ಸಾಧನೆ ಬೇಕಾಗಿದ್ದ உன்னிலிருந்து ಸಾಧನೆಗಳು பெரிதான உழைப்பாய் இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಬಳಿನ ದೊಡ್ಡ ಒಂದು ಬದುಕಾಗಿರಬೇಕು. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ உன்னை ಜನರೇ, எழுப்பக்கூடிய கர்த்தர் உன் நடுவே இருப்பதினால ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸುವ ಕರ್ತನ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇರುವುದರಿಂದಲೇ நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். ನೀನು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬೇಡ. உன்னை சுற்றி எத்தனை நட்புகள் இருந்தாலும் சரி, ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಎಷ್ಟು ಸ್ನೇಹಿತರು ಇದ್ರೂ ಸರಿ, உனக்குள்ள எத்தனை அலங்காரம் இருந்தாலும் சரி, ನಿನ್ನೊಳಗೆ ಎಷ್ಟು ಅಲಂಕಾರಗಳಿದ್ರೂ ಸರಿ, உனக்குள்ள எத்தனை ஆடம்பரம் இருந்தாலும் சரி, ನಿನ್ನೊಳಗೆ ಎಷ್ಟು ಆಡಂಬರಗಳಿದ್ರೂ ಸರಿ, உனக்குள்ள எத்தனை முகமூடிகள் இருந்தாலும் சரி, ನಿನ್ನೊಳಗೆ ಎಷ್ಟು ಮುಸುಕುಗಳಿದ್ರೂ ಸರಿ, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அத்தனை ஒரு நாள் மண்ணிலே புதைந்து விடும். ಎಲ್ಲವೂ ಒಂದಿನ ಮಣ್ಣಲ್ಲಿ ಮುಚ್ಚಾಗುತ್ತದೆ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. உனக்கு முன்னே நிக்கிற நட்போ, ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವ ಸ್ನೇಹಿತರು, உனக்கு முன்னே இருக்கிற அலங்காரமோ, ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವ உனக்கு ಅಲಂಕಾರಗಳು, முன்னே இருக்கிற ஆடம்பரமோ, ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವ ಆಡಂಬರಗಳು, உனக்கு முன்னே இருக்கிற வேற முகமூடியோ ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವ ಬೇರೆ ஒரு ಮುಖಗಳು நாள் மண்ணுக்குள் புதைந்து விடும். ಒಂದಿನ ಮಣ್ಣಲ್ಲಿ ಮರೆಯಾಗುತ್ತದೆ. மண்ணில் புதைந்த சரீரம் எப்படி இருக்கும்? ಮಣ್ಣಲ್ಲಿ ಬೂದಿಯಾಗಿರೋ ಶರೀರ அது ಯಾವ ರೀತಿ மண்ணாதான் ಇರುತ್ತದೆ? இருக்கும். ಅದು ಮಣ್ಣಾಗಿನೇ ಇರುತ್ತದೆ. மண்ணில் புதைந்த எலும்பு எப்படி இருக்கும்? ಮಣ್ಣಲ್ಲಿ ಮುಚ್ಚಾಗಿರೋ அது ಎಲುಬುಗಳು ಯಾವ வெறும் ರೀತಿ மண்ணோடை ಇರುತ್ತೆ? போலதான் இருக்கும். ಅದು ಬರೀ ಮಣ್ಣಾಗಿನೇ ಇರುತ್ತದೆ. ஆனா கர்த்தருக்குள்ள நீ இருப்பாயானா, ಅದು ದೇವರೊಳಗೆ ನೀರು கர்த்தர் ಇರುವುದಾದರೆ, உனக்குள்ள இருப்பாரானா, ಕರ್ತ ನಿನ್ನೊಳಗೆ அவருடைய ಇರುವುದಾದರೆ, தரிசனம் உனக்குள்ள இருக்குமானா, ಆತನ ದರ್ಶನ ನಿನ್ನೊಳಗೆ அவருடைய ಇರುವುದಾದರೆ, தரிசனம் உனக்குள்ள இருக்குமானா, ಆತನ ದರ್ಶನ ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ, அது ஒரு நாள் புதைந்து போவதில்லை. ಅದು ಒಂದಿನ ಮುಚ್ಚಾಗುವುದಿಲ್ಲ. ஒரு நாள் அது வெளிப்படும் தேவ பிள்ளையே. ಒಂದಿನ ಅದು ಪ್ರಕಟವಾಗುವುದು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ஒரு மனுஷனை மரித்த பின் அவனை கொண்டு புதைத்து விட்டால் ಒಂದು ಮನುಷ್ಯ ಸತ್ತೋದ್ರೆ ಅವನು ಹೋಗಿ ಮಣ್ಣಲ್ಲಿ ಮನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த சரீரம் மண்ணாகி விடுகிறது. ಆ ಶರೀರ ஒரு ಮಣ್ಣಾಗುತ್ತದೆ. நாள் தோன்றும் பொழுது ಒಂದಿನ ತೋಂಟುವಾಗ அதில் வெறும் எலும்புகள் தான் கிடைக்கிறது. ಅದ್ರ ಬರೀ ಎಮುಕಗಳು ಸಿಕ್ಕುತ್ತದೆ. உனக்குள்ள கர்த்தரின் தரிசனம் இருக்குமானால், ನಿನ್ನೊಳಗೆ ಕರ್ತ ದರ್ಶನ கர்த்தரின் ಇರುವುದಾದರೆ, திட்டம் இருக்குமானால், ದೇವರ ತೀರ್ಮಾನವಿರುವುದಾದರೆ, கர்த்தரின் காரியம் இருக்குமானால், ದೇವರ ಕಾರ್ಯವಿರುವುದಾದರೆ, நீ ஒருவேளை மண்ணில புதைந்தாலும் ನಿನ್ನ ಒಂದು ದಿನ ಮಣ್ಣಲ್ಲಿ ಇದ್ದರೂ உன் ಸರಿ, தரிசனம் அது வெளிப்படும். ನಿನ್ನ ದರ್ಶನ ಅದು உன் ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. திட்டம் ஒரு நாள் வெளிப்படும். ನಿನ್ನ ಪ್ರವಾದಗಳು கர்த்தர் ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. உன்னில் இருக்கிற காரியத்தை எடுத்து அவரை அமேன் மேன்மையாக பயன்படுத்துவார். ದೇವ ನಿನ್ನವರೆಗೆ ಇರಲಿ ಕಾರ್ಯವನ್ನು ಎತ್ತು ಅದನ್ನು ಮೇನ್ಮೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ. சோர்ந்து போக வேண்டாம். ಸೋತು ಹೋಗಬೇಡ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. உபாகமம் 28ஆம் அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯವು 14ஆம் வசனத்திலே 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ கடைசி பகுதியிலே சொல்லுகிறார், ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், ದೇವರಿನೇ ಬಾಲಾದ ತಲೆಯಾಗುತ್ತಾರೆ, நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்று ನೀನು சொல்லுகிறார். ಕೆಳಗಾಗದೆ ಮೇಲಾಗುತ್ತೀಯ. கர்த்தர் உன்னை எழுப்பும்படியாக ದೇವರಿನೇ உன் ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ படிப்பை பத்தியோ, ನಿನ್ನ உன் ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು, வேலையை பத்தியோ, ನಿನ್ನ ಕೆಲಸವನ್ನು, உன் அழகை பற்றியோ, ನಿನ್ನ ಸುಂದರವನ್ನು, உன் குடும்பத்தை பற்றியோ ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು அவர் சொல்ல வரவில்லை. ಅದನ್ನು ಹೇಳಿಕೆ ಬರಲಿಲ್ಲ. உன்னை வாளாகாமல் தலையாக்கி ನಿನ್ನ ಬಾಲಾಗಿ உன்னை ತಲೆಯಾಗಿಸುವಂತವರು, கீழாகாமல் மேலாக்குறவர் உன்னோடு இருக்கிறார். ನಿನ್ನ ಕೆಳಗೆ ಆಗ್ತವರು ಮೇಲಾಗಿರೋರು ನಿನ್ನ அவர் ಜೊತೆಗಿದ್ದಾರೆ. தான் சொல்றாரு, ಆತನೇ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை நான் எழுப்புவேன், ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸುವೆನು, நீ எழுப்புவா. ನೀನು ಎದ್ದೇಳುವಿ. நீதிமொழிகள் பார்க்கும் பொழுது ಜ್ಞಾನಾರ್ಥಿಗಳು ನೋಡುವಾಗ 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 24ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ நீதிமான் ನೋಡುವಾಗ, 7 தரம் விழுந்தாலும் ನೀತಿವಂತನು 7 ಸಾರಿ ಬಿದ್ದರು திரும்ப எழுந்திருப்பான். ಮತ್ತೆ ಎದ್ದೇಳುವನು. நீ கர்த்தருக்குள்ள இருப்பாயானால் ದೇವರೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ எத்தனை முறை விழுந்தாலும் சரி, ನೀನು ಎಷ್ಟು ಬಾರಿ ಬಿದ್ರು ಸರಿ, கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். ದೇವರು ನಿನ್ನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் உன்னை எழுப்பி நிறுத்துவார். ಅದನ್ನು ಎಬ್ಬಿಸಿ நீ ನಿಲ್ಲಿಸುವರು. எழும்ப வேண்டும், ನೀನು ಎದ್ದೇಳಬೇಕು, நீ எழும்ப வேண்டும். ನೀನು ಎದ್ದೇಳಿಸಬೇಕು. சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தில ಕೀರ್ತನೆ 37ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 24ஆம் வசனம் சொல்லுகிறது, 24ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ಆತನ ಬಿದ್ದರೂ ತಳ್ಳಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ಅವನ ಕೆಳಗೆ ಬಿದ್ದರೂ ತಳ್ಳಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. மனுஷன் தான் தள்ளி விடுவார். ಮನುಷ್ಯನು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತಾನೆ. கர்த்தர் அவர் தள்ளுகிற தேவன் அல்ல. ಅದು ದೇವರು ತಳ್ಳುವಂತವರಲ್ಲ. சாத்தான் தான் உன்னை விழச் செய்வார். ಸಾತಾನೆ ಬೀಳುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. கர்த்தர் உன்னை விழச் செய்கிறவர் அல்ல. ದೇವರು ಬೀಳುವಂತೆ ಮಾಡುವವರಲ್ಲ. அதான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. ಅದೇ ಕೀರ್ತನೆ
ಹಿಂದಿನ ಭಾಗ ಹೇಳುತ್ತದೆ, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ಅವನು ಬಿದ್ದರೂ ತಳ್ಳಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, பிரியமான தேவப்பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಮಗಳೇ, மீகா 7ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை பார்க்கும் பொழுது ಮೀಕಾ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 8ರಿಂದ 10 ತನಕ ನೋಡುವಾಗ அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். ಅವರು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. என் சத்துருவே, ನನ್ನ ವೈರಿಗಳೇ, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ನಾನು ಬಿದ್ದರೂ ಎದ್ದೇಳುವೆ. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. என் சத்துருவே, ನನ್ನ ವೈರಿಗಳೇ, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ನಾನು ಬಿದ್ದರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲಿಸುವೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நான் விழுந்து விட்டேன், ನಾನು ಬಿದ್ದು நீ ಬಿಟ್ಟೆ. சந்தோஷப்படுகிறாயா? ಸಂತೋಷ ಪಡುತ್ತೀಯಾ? நான் விழுந்தேன் என்று சந்தோஷப்படுகிறாயா? ನಾನು ಬಿದ್ದಿದ್ದೇನೆ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೀಯಾ? என் கர்த்தரனை தூக்கி விடுவா. ನನ್ನ ದೇವರನ್ನು ಎದ್ದಿಸಿ நான் ನಿಲ್ಲಿಸುವನು. எழுந்திருப்பேன், ನಾನು ಎದ್ದೇಳುವೆನು. நான் எழுந்திருப்பேன். ನಾನು ಎದ್ದೇಳುವೆನು. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உன் நிமித்தம் நான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா? ನಿನ್ನ ನಿಮಿತ್ತ ನಾನು ಬಿದ್ದೋಗಿದ್ದೇನೆ நீ ಎನಿಸುತ್ತೀಯಾ? அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாயா? ನೀನಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾ ಇದೀಯಾ? நீ என்ன விழ வைக்கலாம், ನಿನ್ನನ್ನು ಬೀಳಿಸುವಂತೆ ஆனா ಮಾಡಬಹುದು. எங்க அப்பா அப்படி விட மாட்டாரு. ಅದು ನಮ್ಮ ಅಪ್ಪನನ್ನು அவர் ಬಿಡುವುದಿಲ್ಲ. சொல்றாரு, உன்னை எழுப்புவேன்றாரு, ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿನ್ನ உன்னை ಎಬ್ಬಿಸುವೆನು, எழுப்பி நிறுத்துவேன்றாரு. ನಿನ್ನ ಎಬ್ಬಿಸಿ ನಿಲ್ಲಿಸುವೆನು ಅಂತ அதனால ಹೇಳುತ್ತಾರೆ. தான் ஏசாயா 52ல சொல்றாரு, ಅದನ್ನ ಯೆಶಾಯ 52ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, எழும்பு எழும்பு சீயோனே, ಎದ್ದೇಳು ಎದ್ದೇಳು ಚೀಯೋನೇ, உன் வல்லமை தரித்துக்கொள். ನಿನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳು. எழும்பு எழும்பு சீயோனே, ಎದ್ದೇಳು ಎದ್ದೇಳು ಚೀಯೋನೇ, உன் வல்லமை தரித்துக்கொள். ನಿನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳು. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, என்னை எழும்பு விடாத நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ನನ್ನನ್ನು ಎದ್ದೇಳಕ್ಕಾಗ ನೀ ಏನಾದರೂ ஆனா என் ಮಾಡಬಹುದು. கர்த்தர் சொல்றாரு, ಅದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எழும்பு எழும்பு மகனே, ಎದ್ದೇಳು ಎದ್ದೇಳು ಮಗನೇ, உன் வல்லமை தரித்துக்கொள். ನಿನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು உன் ಧರಿಸಿಕೊಳ್ಳು. அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். ನಿನ್ನ ಅಲಂಕಾರ ವಸ್ತ್ರವನ್ನು உன் ಧರಿಸಿಕೊಳ್ಳು. மேல் இருக்கிற தூசி உதறிவிடு. ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರೋ ಧೂಳನ್ನು ಬೀಸಿಬಿಡು. உன் மேல் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்தெறி. ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರೋ ಬಂಧನಗಳು நீ ಬಿಚ್ಚಾಕು. எந்த கட்டு என்ன போட்டாலும் சரி, ಯಾವ ಕಟ್ಟ ಹಾಕಿದ್ರು நீ ಸರಿ, எழுந்திருக்க விடாம நீ கட்டு போடலாம். ನೀನು ಎದ್ದೇಳಕ್ಕೆ ಆದ್ರೆ ಕಟ್ಟ நான் ಹಾಕಬಹುದು. பேச முடியாதபடிக்கு நீ கட்டு ನಾನು போடலாம். ಮಾತಾಡ್ದಕ್ಕೆ ಕಟ್ಟ நான் ಹಾಕಬಹುದು. சந்தோஷமா இருக்க விடாதபடி நீ கட்டு ನಾನು போடலாம். ಸಂತೋಷವಾಗಿರಕ್ಕೆ ನೀನು ಕಟ್ಟ நீ ಹಾಕಬಹುದು. எந்த கட்டு போட்டாலும் சரி, ಏನೇ ಕಟ್ಟ ಹಾಕಿದ್ರು என் ಸರಿ, ஆண்டவர் சொல்றாரு, ನನ್ನ ದೇವರು ನುಡಿಯುತ್ತಾರೆ, மகனே உன்னில் இருக்கிற கட்டு அவிழ்த்தெறி. ನಿನ್ನೊಳಗಿಂದ ಕಟ್ಟನ್ನು ತೆಗೆದುಹಾಕು. ஹalleluya. ஹalleluya. அன்று லாசருவை பார்த்து ಆವತ್ತು ಲಾಜರ್ ನೋಡಿ அங்க ಹೇಳುತ್ತಾರೆ, இருக்கிற சூழ்ந்திருக்கிற ஜனங்களை சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಸುತ್ತ ಜನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, லாசர் மேல் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்தெறியுங்கள். ಲಾಜರ್ ಮೇಲೆ ಇರುವಂತ ಬಂಧನಗಳು ಬಿಚ್ಚಿ ಹಾಕಿರಿ. எந்த கட்டு போட நினைக்கிறாயோ ಯಾವ ಕಟ್ಟ ಹಾಕಲಿಕ್ಕಿದೆಯೋ அந்த கட்டு அவிழ்க்கிறவர் என் கூட ಆ இருக்கிறார். ಬಂಧನಗಳು ಬಿಚ್ಚಿ ಹಾಕು ನನ್ನ அவர்தான் ಸಹೋದರರೇ. என்னுடைய இயேசு, ಆದ್ರೆ ನನ್ನ ಯೇಸು, அவர்தான் என்னுடைய தகப்பன். ಆದ್ರೆ ನನ್ನ ತಂದೆ. எந்த கட்டு போட்டாலும் சரி, ಯಾವ ಕಟ್ಟ ಹಾಕಿದ್ರು அந்த ಸರಿ, கட்டை உடைத்து நான் வருவேன். ಆ ಕಟ್ಟೆ ಒಡೆದೇ அந்த ಬರುತ್ತೇನೆ. கட்டை நான் உடைத்து வருவேன். ಆ ಕಟ್ಟೆ ಒಡೆದಾಗಿ ನಿನ್ನ ಬಳಿ அந்த ಬರ್ತೇನೆ. பவுலும் சீலாவுக்கு கட்டுகள் போடப்பட்டிருந்தது. ಅವತ್ತು ಪೌಲನ ಕಟ್ಟುಗಳು பவுலும் ಹಾಕಲ್ಪಟ್ಟಿತ್ತು. சீலாவும் ஜெபத்தினால் துதியை ஏறெடுத்தார்கள். ಪೌಲ ಶೀಲರ ಪ್ರಾರ್ಥನೆ ಸ್ತುತಿಯನ್ನು ಬೋರಿಸಿದರು. கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்பட்டது. ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಚಂಗಳಿಗೆ ಬಿಚ್ಚಾಯಿತು. பவுலும் சீலாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். ಪೌಲ ಶೀಲರ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು அப்பொழுதே ಮಾಡಿದರು. ரட்சிப்பு, ಆವಾಗಲೇ ರಕ್ಷಣೆ, அப்பொழுதே விடுதலை, ಆವಾಗಲೇ ಬಿಡುಗಡೆ, அப்பொழுதே சுகம். ಆವಾಗಲೇ ಸುಖವು. அதே தேவனுக்கு தான் நானும் இருக்கிறேன். ಅದೇ ದೇವರಿಗೆ ನಾನು ಇದ್ದೀನಿ. அதே தேவனிடத்தில் தான் நானும் இருக்கிறேன். ಅದೇ ದೇವರ ಬಳಿ ನಾನು ಇದ್ದೀನಿ. எனக்கு நீ எந்த கட்டு வேணாலும் போடலாம். ನನಗೆ ನೀನು ಏನೇ ಕಟ್ಟ ஆனா என் ಹಾಕಬಹುದು. ஜெபத்தினாலே, ನನ್ನ என் ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದಲೇ, துதியினாலே ನನ್ನ அந்த ಸ್ತುತಿಯಿಂದಲೇ கட்டுகளை நான் உடைப்பேன். ಆ ಕಟ್ಟುகளை ಒಡೆದು ಹಾಕುವೆನು. அந்த கட்டுகளை அவள் தெரிவேன். ಆ ಕಟ್ಟನ್ನು ಬಿಚ್ಚಾಕುವನು. ஒரு கட்டு ஒன்றுமே பலிக்காது. ಒಂದು ಕಟ್ಟಿನ ಯಾವುದು ಸಫಲವಾಗುವುದಿಲ್ಲ. என் ஆண்டவர் சொல்லுகிறார், ಹೇಳುತ್ತಾರೆ, எழும்பெழும்பு, ಎದ್ದೇಳು ಎದ್ದೇಳು, எழும்பெழும்பு, ಎದ್ದೇಳು ಎದ್ದೇಳು, என் அன்பு மகனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ, நீ எழும்புவாயா? ನೀನು ಎದ್ದೇಳುವಿಯಾ? உன்னை எழுப்ப நான் விரும்புகிறேன். ನೀನು ಎದ್ದೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. நீ எழும்பு மகனே. ನೀನು ಎದ್ದೇಳು ಮಗನೇ. உன் மேல இருக்கிற தூசிகளை உதறி விட்டு எழும்பு ನಿನ್ನ மகனே. ಮೇಲಿರೋ ಧೂಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕು, ಎದ್ದೇಳು. தூசிக்குள்ள இருப்பது என்ன தெரியுமா? ದೂಸಿ ಒಳಗೆ ಇರೋದು ಏನು ಗೊತ್ತಾ? தூசி என்பது என்ன தெரியுமா? ಧೂಳು ಅಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? நீ என் மேல சொல்ற பழி சொல்றியே, பழி சொல். ನನ್ನ ಮೇಲೆ ಸೇಡು ಹೇಳುತ್ತೆ, அது ஒரு ಸೇಡುಗಳು. தூசி. ಅದು ಒಂದು நீ ಧೂಳು. வேண்டாத குற்றச்சாட்டு வைக்கிறாயே, ಬೇರೆವಾದ ಕೊಡತೆ ಮಾತುಗಳು அது ஒரு ಹೇಳ್ತೀಯಲ್ಲ, தூசி. ಅದು ಒಂದು ಧೂಳು. நீ அங்கும் இங்கும் சாடி எழுகிறாயே, ನೀ ಅಲ್ಲಿ ಚಾಡಿ ಎಳಿತಾ ಇದೆಯಲ್ಲ, அது ஒரு தூசி. ಅದು ಒಂದು ಧೂಳು. ஆம் தேவ பிள்ளைகளே, ಹೌದು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எந்தெந்த தூசிலா என் மேல் போடுகிறாயோ ಯಾವ ಯಾವ ಧೂಳನ್ನ ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತೀರೋ அந்த தூசி எல்லாம் உதறி விடுன்றார். ಆ ಧೂಳೆಲ್ಲ ಒದ್ದು ತೆಗೆದು ಬಿಸಾಡು. ஒரு வேளை ಒಂದು ವೇಳೆ நான் சத்துருக்குள் அகப்பட்டு ನನ್ನ ಶೈತಾನ ಒಳಗೆ ಸಿಕ್ಕಾಕೊಂಡು சத்துருவின் அக்கிரமத்தில் மாட்டிக்கொண்டால் ಶೈತಾನ ನಾನು ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರೆ, அதையும் பார்த்து சொல்றா, ಅದನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இதுவும் ஒரு தூசிதான் மகனே, ಇದೂ ಒಂದು ಧೂಳು உதறி ಮಗನೇ, எறி. ನೀನು ತೆಗೆದು ಬಿಸಾಡು. ஹalleluya.
ஹalleluya. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. வானத்துக்கு தெரியும் ಆಕಾಶಕ್ಕೆ ಗೊತ್ತು நிலவுதான் அழகுன்று. ಚಂದ್ರನೇ ಅದು ಸುಂದರವೆಂಬುದಾಗಿ. கடலுக்கு தெரியும் ಸಮುದ್ರಕ್ಕೆ ಗೊತ್ತು அலைதான் அழகுன்று. ಅದರ ಅಲೆನೇ ಅದ ಸುಂದರವೆಂಬುದಾಗಿ. குளத்துக்கு தெரியும் ಕೊಳಕ್ಕೆ ಗೊತ್ತು, குளத்துக்கு தெரியும் ಆ ಕೊಳಕ್ಕೆ ಗೊತ್ತು தாமரைதான் அழகுன்று. ಆ ಕಮಲ ಹೂವೇ ಸುಂದರವೆಂಬುದಾಗಿ. எனக்கு எப்போதுமே அழகு, ನಮಗೆ ಯಾವಾಗ ಸುಂದರವು எனக்கு தெரியும். ನನಗೆ ಗೊತ್ತು எனக்குள்ள இருக்கிற அழகு எதுன்னா ನನ್ನೊಳಗಿರೋ ಸುಂದರ ಯಾವುದಂದರೆ இயேசுவே எனக்கு அழகு. ನನ್ನ ಯೇಸುವೇ ನನಗೆ ಸುಂದರವು. ஹalleluya. ஹalleluya. என் உள்ளத்தை அழகுபடுத்துகிறவர், ನನ್ನ ಹೃದಯವನ್ನು என் ಸುಂದರಪಡಿಸುವವರು, ஆவி ஆத்துமா சரீரத்தை ನನ್ನ அழகுபடுத்துகிறவர். ಪ್ರಾಣ ಆತ್ಮವನ್ನು ಸುಂದರಪಡಿಸುವವರು. வான நிலவை பார்த்து சொல்லுகிறதா ಆ ಚಂದ್ರ ನೋಡಿ ಆಕಾಶ ಹೇಳುತ್ತದಾ நீதான் அழகு என்று சொல்லுகிறதா? ನೀನೇ ಸುಂದರವೆಂಬುದಾಗಿ. கடல் அலைகளை பார்த்து சொல்லுகிறதா? ಸಮುದ್ರ ಅಲೆಗಳು ನೋಡಿ ಹೇಳುತ್ತದಾ அலையே நீதான் அழகு என்று சொல்லுகிறதா? ಅಲೆಯೇ ನೀನೇ ಸುಂದರವೆಂಬುದಾಗಿ. குளம் அமேன் தாமரை பார்த்து சொல்லுகிறதா? ಒಂದು ಕೊಳವು ತಾಮ್ರೆ ಹೂವನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತದಾ நீதான் அழகு என்று சொல்லு. ನೀನೇ ஆனா ಸುಂದರವೆಂಬುದಾಗಿ. நான் சொல்லுகிறேன், ಅದು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த பூமியில வாழ்கிற நான் ಈ சொல்லுகிறேன், ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬದುಕುತ್ತೇನೆ ನಾನು எனக்கு ಹೇಳುತ್ತೇನೆ. அழகு எல்லாமே என் இயேசுதான். ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಸುಂದರ ನನ್ನ ಯೇಸುವೇ. அவர் என்னை எப்படி அழகுபடுத்தணும்னு அவருக்கு தெரியும். ಅವ್ರು ಹೇಗೆ ನಾನು ಸುಂದರಪಡಿಸುವಂತ ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. அந்த அழகுக்குள்ள ಆ ಸುಂದರ ಒಳಗಡೆ எந்த தூசியும் அவர் வைக்க மாட்டார், ಯಾವ ಧೂಳು ಆತನ ಇಡುವುದಿಲ್ಲ, எந்த கட்டியும் வைக்க மாட்டார். ಯಾವ ಕಟ್ಟುಗಳು ಇಡುವುದಿಲ್ಲ. அதனால தான் சொல்றாரு, ಅದನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ, எழும்பெழும்பு சீயோனே, ಎದ್ದೇಳು ಚೀಯೋನೇ, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். ಅಲಂಕಾರ ವಸ್ತ್ರವನ್ನು அப்ப ಧರಿಸಿಕೊಳ್ಳು. அலங்கார வஸ்திரம் எது? ಅಲಂಕಾರ ವಸ್ತ್ರ ಯಾವುದು? பரிசுத்த ஆவி என்கிற வஸ்திரத்தை உடுத்துக்கொள். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಎಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳು. அதுதான் உனக்கு அலங்கார ಅದೇ வஸ்திரம். ನಿನಗೆ ಅಲಂಕಾರದ ವಸ್ತ್ರವು. அந்த வஸ்திரம் இருந்தா ಆ ವಸ್ತ್ರವಿದ್ದರೆ இந்த தூசி உன் மேல படியாது, ಈ ಧೂಳಿನ ಮೇಲೆ ಇರುವುದಿಲ್ಲ, உன் மேல கட்டுகள் நிக்காது, ನಿನ್ನ ಮುಂದೆ ಕಟ್ಟುಗಳು ಇರುವುದಿಲ್ಲ, உனக்கு எதிராய் வருகிற காரியங்கள் வாய்க்காது. ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವ ಕಾರ್ಯಗಳು ಸಫಲವಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உன்னை எந்த இடத்துல எழுப்ப நிறுத்துகிறாரோ ದೇವರು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಬ್ಬೋಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೋ அந்த இடத்துல நீ எழும்பி நிப்பா. ಅಲ್ಲಿ ನೀನು ಎದ್ದೋಳಿ ನಿಲ್ಲುವೆ. ஒரு ஆமென் சொல்லுமா? ಒಂದು ಆಮೆನ್ ನಿಲ್ಲುವಿರಾ? ஹalleluya. ஆமென். அழகுல சிறந்த என் ஆண்டவர், ಸುಂದರದಲ್ಲಿ ಸಂಪಾದವನ ಯೇಸು, அவர் என்னோடு கூட இருக்கிறார். ಅದು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. அவர் என்னோடு இருக்கும்போது நான் எதுக்கு ಅದು கவலைப்படணும்? ನನ್ನ ಸಂಗಡ ಇರೋದಕ್ಕೆ ನಾನು ಏನಕ್ಕೆ ಚಿಂತೆ ಪಡಬೇಕು? ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆமென். கர்த்தர் உன்னை என்னையும் ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ஏன் எழுப்புவேன்னு சொல்றாரு? ಏನಕ್ಕೆ ಎಬ್ಬಿಸುವನು ಅಂತ நீ ಹೇಳುತ್ತಾರೆ. எழுப்புவாயான்னு ஏன் கேட்கிறாரு? ನೀನು ಎದ್ದೋಳುವಿಯಾ ಅಂತ ಏನಕ್ಕೆ ಕೇಳುತ್ತಾರೆ. எப்படி நம்மளை எழுப்ப அவர் நினைக்கிறாரு? ಹೀಗಾಗಿ ಎದ್ದೋಳಿಗೆ ಅದನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஒரு 4 காரியம் உண்டு. ಒಂದು 4 ಕಾರ್ಯಗಳಿದೆ. அதுல 4 எவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியும் நான் சொல்ல ಅದರ விடுகிறேன். 4 ಎಷ್ಟು ಬೇಗ ಕೇಳಕ್ಕೆ இந்த ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ಹೇಳುತ್ತೇನೆ. 4 வந்து ಈ 4 மனிதனை பார்த்து சொல்லல, ಮನುಷ್ಯ ನೋಡಿ ಹೇಳಲಿಲ್ಲ. சில பறவையும் சில மிருகங்களை குறித்து சொல்லி இருக்கிறார். ಕೆಲವೊಂದು ಪಕ್ಷಿಗಳು ಮೃಗಗಳ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. மனிதனுக்கு அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದನ್ನು ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. மனிதனாகி உன்னை என்னையும் ಮನುಷ್ಯನಾಗಿರೋ ನಿನ್ನನ್ನು அவர் ನನ್ನನ್ನು எப்படி எழுப்புவேன் என்றால் ಅವ್ರು ಹೇಗೆ ಎಬ್ಬರಿಸ್ತಾರೆ 4 ಅಂದರೆ விதத்துல அவர் சொல்லி இருக்கிறார். 4 ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. முதல் சொல்வது என்ன? ಮೊದಲಾಗಿ ಹೇಳೋದು ಏನಂದರೆ உன்னை எழுப்புவேன். ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬರಿಸುವೆನು. எப்படி தெரியுமா? ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? கழுகு போல உன்னை எழுப்புவேன். ಹದ್ದು ಹಾಗೆ ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬರಿಸುವೆನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி எழுப்புவாரா? ದೇವರು ನಮಗೆ ಹೇಗೆ ಎದುರಿಸುತ್ತಾರೆ? கழுகு போல எழுப்புவாரா? ಒಂದು ಹದ್ದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. கழுகு எப்படி இருக்கும்? ಹದ್ದು ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது எப்படி அது பறக்கும்? ಅದು ಹೇಗೆ ಹಾರಾಡುತ್ತದೆ? கழுகு எங்க இருக்கும்? ಅದು ಎಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ? சாதாரண ஒரு சின்ன இடத்துல இருக்காது. ಅದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಜಾಗದಲ್ಲಿ அது ಇರುವುದಿಲ್ಲ. உயர்ந்த ஸ்தலத்துல தான் இருக்கும். ಅದು ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ அது ಇರುವುದು. மேல தான் இருக்கும். ಅದು ಮೇಲೇನೆ அப்ப ಇರುತ್ತದೆ. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை கழுக போல எழுப்புவேன். ನೀನು ಹದ್ದುವಾಗಿ ಎಬ್ಬರಿಸುವೆನು. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, கழுகு போல நம்மளை எழுப்புவேன் என்றால் ಹದ್ದುವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬರಿಸ್ತಾರೆ ಅಂದರೆ நாம் எப்படி எழும்ப முடியும்? ನಾವು ಹೇಗೆ ಎದ್ದೊಳಕ್ ಸಾಧ್ಯವು? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு கழுகு போல எழும்புவதற்கு ಇವಾಗ ಹದ್ದುವಾಗಿ ಎದ್ದೊಳಕ್ಕೆ கர்த்தருடைய பலன் நமக்கு வேணுமாய் இருக்கு. ದೇವರ ಬಲವು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. நமக்குள்ள பலன் இல்லை. ನಮ್ಮೊಳಗೆ ಬಲವಿಲ್ಲ. கழுகு போல எழும்புவதற்கு பலன் இல்லை. ಹದ್ದುವಾಗಿ ಎದ್ದೊಳಕ್ಕೆ ನಮ್ಮೊಳಗೆ ಬಲಹೀನತೆ ಆಗಿದೆ. கழுகு போல
போல சட்டைகளை அடிச்சு உயர்வதற்கு சிறகுகள் இல்லை. ಹದ್ದು ಆಗಿ ರೆಕ್ಕೆಗಳು ಹೊಡೆದು ಮೇಲೆ ಹೋಗಕ್ಕೆ ನಮಗೆ ರೆಕ್ಕೆಗಳಿಲ್ಲ. கழுகு போல உயர்ந்த இடத்துல நம்ம இல்லை. ಹದ್ದು ಆಗಿ ಎತ್ತರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವಿಲ್ಲ. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை கழுகு போல எழுப்புவேன். ನಾನು ನಿನ್ನ ಹದ್ದು ಆಗಿ ಎಬ್ಬರಿಸುವೆನು. ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல ಯೆಶಾಯ 40ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 31வது வசனம் சொல்லுகிறது, 31ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ದೇವರಿಗೆ ಕಾಯ್ತಾ ಇರುವವರು புது பலன் அடைந்து ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ கழுகு போல சட்டைகளை அடித்து ಹದ್ದು ಆಗಿ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಹೊಡೆದು எழும்புவார்கள். ಅವರು ಎದ್ದೇಳುವರು. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், ಅವರು ನಡೆದರೂ ಧನ್ಯರಾದರು, நடந்தாலும் சோர்வடையார்கள். ನಡೆದರೂ ಸೋತೋದರು. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ உன் ದೇವಜನರೇ, ஆவி ஆத்துமா சரீரத்துல ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ நீ ಶರೀರದಲ್ಲಿ சோர்வடைந்து இருக்கிறாயா? ನೀನು ಸೋತೋಗಿದ್ಯಾ? பலவீனத்தோடு இருக்கிறாயா? ಬಲಹೀನತೆಯಾಗಿದ್ಯಾ? உனக்குள்ள பலன் இல்லையா? ನಿನ್ನೊಳಗೆ ಬಲವೀನತೆ இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உனக்கு புது பலன் தருவேன். ನಾನು ನಿನಗೆ ಹೊಸ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. நீ ஓடினாலும் இளைப்படையாய், ನೀನು ಓಡಿದರೂ ಧನ್ಯನು, நடந்தாலும் சோர்வடையாய். ನಡೆದು ಸೋತು ಹೋಗೋದು. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கழுகுகளை போல நீ ரெக்கைகளை அடித்து ಹದ್ದು ಆಗಿ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಹೊಡೆದು உயரத்துல நீ பறப்பாய். ಎತ್ತರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀ நீ ಹಾರಾಡುವಿ. ஓடினாலும் சோர்வடையதில்லை. ನೀನು ಓಡಿದರೂ ಧನ್ಯರು. அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப பெரிதான காரியம். ಆತನು ಹೇಳಿದ ಮಾತು ದೊಡ್ಡದು. நீ ஓடினாலும் இளைப்படைவதில்லை, ನೀನು ಓಡಿದ நீ ಧನ್ಯರಾಗೋದಿಲ್ಲ, நடந்தாலும் சோர்வடைவதில்லை. ನಡೆದರೂ ನೀನು ಬಲಹೀನರಾಗುವುದಿಲ್ಲ. உனக்குள்ள சோர்வு இருக்கிறதா? ನಿಮ್ಮೊಳಗೆ ಸೋತು ಹೋಗಿದ್ದೀರಾ? உனக்குள்ள பலவீனங்கள் இருக்கிறதா? ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಲಹೀನತೆ ಇದೆಯಾ? என்னால முடியலன்னு சொல்றாயா? ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ உன் ಹೇಳುತ್ತೀಯಾ? சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் என்ன? ನಿನ್ನ ಶರೀರ ಇರುವಂತ உன் ಬಲಹೀನತೆಗಳೇನು? ஆவியில் இருக்கிற பலவீனம் என்ன? ನಿನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿರುವಂತ உன் ಬಲಹೀನತೆಗಳೇನು? ஆத்மாவில் இருக்கிற பலவீனம் என்ன? ನಿನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿರುವಂತ உன் ಬಲಹೀನತೆಗಳೇನು? சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் என்ன? ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿರುವಂತ எனக்கு ಬಲಹೀನತೆಗಳೇನು? கால் வலிக்கிறது, ನನಗೆ ಕಾಲು எனக்கு ನೋವುತ್ತದೆ, stomach வலிக்கிறது, ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ನೋವು எனக்கு ಆಗುತ್ತದೆ, இடுப்பு வலிக்கிறது, ನನಗೆ ಸೊಂಟೆ ನೋವು எனக்கு ಆಗುತ್ತದೆ, குறுக்கு வலிக்கிறது, ನನಗೆ ಸೊಂಟೆ ನೋವು எனக்கு ಆಗುತ್ತದೆ, தலை வலிக்கிறது, ನನಗೆ ತಲೆನೋವು எனக்கு ಆಗುತ್ತದೆ, இருதயம் வலிக்கிறது. ನನಗೆ ಹೃದಯ ನೋವು இப்படி ಆಗುತ್ತದೆ. பல விதங்களை நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? ಹೀಗಾಗಿ ಹಲವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಗೋಳಾಡ್ತಾ ಇದ್ದೀಯೋ? பலவீனம் 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 படுக்கல கிடக்குறாயோ? ನಾನು ಬಲಹೀನತೆ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ಯಾ? இந்த நேரத்துல சொல்றாரு, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ உன்னை எழுப்புகிற கர்த்தர் சொல்லுகிறார், ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸುವ ದೇವರು உனக்கு ಹೇಳುತ್ತಾರೆ, நான் ஒரு புது பலனை கொடுப்பேன். ನಿನಗೆ ಹೊಸ ಬಲವನ್ನು நான் ಕೊಡುವನು, உனக்கு ஒரு புது பலன் ನಾನು கொடுப்பேன். ನಿನಗೆ ಹೊಸ ಬಲವನ್ನು ಕೊಡುವನು. அப்போஸ்தலர் 1:8 சொல்றது போல ಅಪೊಸ್ತಲರು 1:8 ಹೇಳೋ ಪ್ರಕಾರವೇ பரிசுத்தாவி உன்னிடத்துல வரும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಿನ್ನ ಬಳಿ நீ ಬರುವಾಗ பூரண பலன் அடைந்து ಸಂಪೂರ್ಣ ಬಲವನ್ನು நீ ಹೊಂದಿ எனக்கு சாட்சியாய் இருப்பாய். ನೀನು ನನಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿ. நீ கர்த்தரிடத்துல காத்திருக்கும் போதுதான் ನೀನು ದೇವರಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗಲೇ உனக்கு ஒரு பூரண பலன் வரும். ನಿನಗೆ ಸಂಪೂರ್ಣ ಬಲವು ಬರುತ್ತದೆ, பூரண பலன் வரும். ಸಂಪೂರ್ಣ ಬಲವು ಬರುತ್ತದೆ. தலையிலிருந்து பாதம் வரலும் ತಲೆಯಿಂದ ಪಾದ ತನಕ எந்தெந்த பலவீனங்கள் இருக்கிறதோ ಯಾವ ಯಾವ ಬಲಹೀನತೆಗಳಿದೆಯೋ அந்த பலவீனங்களை நீ உன்னை விட்டு அகற்றணும்னா ಆ ಬಲಹೀನತೆ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟು ಅಗರ್ಸಬೇಕಂದರೆ கர்த்தரின் பாதத்தில் காத்திருக்கணும். ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. லூக்கா 18:1 சொல்லுகிறது, ಲೂಕ 18:1 சோர்ந்து ಹೇಳುತ್ತದೆ, போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். ನಿನ್ನ ಬೇಸರಗೊಳ್ಳದೆ ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಮಾಡಿರಿ. எந்த காரியத்திலும் சோர்ந்து போக ನೀನು வேண்டாம். ಯಾವ ಕಾರ್ಯ தேவ ಬೇಸರಗೊಳ್ಳಬೇಡ. பிள்ளையே, ದೇವ ಮಕ್ಕಳೇ, உன் படுக்கையை கர்த்தர் எடுத்து போடுவார். ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ದೇವರು ತೆಗೆದು தேவன் ಬಿಸಾಕುವರು. உனக்கு ஒரு பூரண பலனை தருவார். ದೇವರು ಸಂಪೂರ್ಣ ಬಲವನ್ನು ಕೊಡುವವರು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. உன்னை பார்த்து எல்லாம் ஒரு விதமாய் சொல்லுகிறார்களா? ನೀವು ನೋಡಿ ಎಲ್ಲ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರಾ? பாரிவள் பலவீனம் என்று சொல்லுகிறார். ಯಾವಾಗ ರೋಗವು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರಾ? பாரிவன் படுக்கையில கிடக்கிறார். ಯಾವಾಗ ಇವನು ಹಾಸಿಗೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ, இந்த நேரத்துல ಈ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தர் அவைகளை மாற்ற விரும்புகிறார். ದೇವರು ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟ. 2 கொரிந்தியர் 9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. 12ஆம் அதிகாரத்துல 2 ಕೊರಿಂಥ 12 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 9ನೇ ವಾಕ್ಯ 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ தெளிவாய் பேசுகிற காரியம், ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತಾಡುವ அவர் ಕಾರ್ಯವು, சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಆತನು ಹೇಳುವಂತ ಒಂದು அந்த ಮಾತು. 10வது வசனத்தை படிங்க அப்படியே 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು சீக்கிரமா படிங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் இயேசுவின் நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா.
Hallelujah. கிறிஸ்துவுக்காக ஓடுகிறாய் என்றால் ನೀನ್ ದೇವರಿಗಾಗಿ ಓಡುತ್ತೀಯ ಅಂದರೆ உனக்கு பலவீனம் வரும். ನಿನಗೆ ಬಲಹೀನತೆಗಳು நீ ಬರುತ್ತದೆ. மாம்ச பிரகாரம் ஓடுகிறது வேற, ನೀನ್ ಮಾಂಸ ರೀತಿ நீ ಓಡುವುದು ಬೇರೆ, கிறிஸ்துவுக்காக ஓடுகிறது வேற. ದೇವರಿಗಾಗಿ ಓಡುವುದು ಬೇರೆ. உன்னை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, ನೀನ್ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ எப்ப ಹೇಳ್ತಾರೆ, பார்த்தாலும் ஜெபம் 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 சொல்றா, ಯಾವಾಗ ನೋಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ, எப்ப பார்த்தாலும் ஆராதனை ஆராதனை சபை சபைன்னு சொல்றா, ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಸಭೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾಳೆ, அவன் ஏன் பலவீனமா கிடக்குறான்? ಅವನು ಏನಕ್ಕೆ ಬಲಹೀನತಾಗಿ அப்ப ಬಿದ್ದಿದ್ದಾನೆ? இங்க என்ன சொல்ல பாருங்க, ಅದ್ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பலவீனங்களினாலும் ಬಲಹೀನತೆಯಿಂದಲೂ நிந்தையினாலும் ನಿಂದೆಯಿಂದಲೂ நெருக்கங்களினாலும் ಇಕ್ಕಟ್ಟಿನಿಂದಲೂ துன்பங்களினாலும் ದುಃಖದಿಂದಲೂ இக்கட்டுகளினாலும் ಇಕ್ಕಟ್ಟಿನಿಂದಲೂ நான் கிறிஸ்துவுக்குள் பிரியப்படுகிறேன். ನಾನು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೇನೆ. நீ கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற நாட்களில, ನೀನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ, கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற நாட்களில, ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಹೋರಾಟವನ್ನು ಅನುಭವಿಸುವ ದಿನಗಳಲ್ಲಿ, கிறிஸ்துவுக்காக நீ இந்த கஷ்டங்களை அனுபவித்தால் ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಕಷ್ಟವನ್ನು அவர் ಅನುಭವಿಸಿದರೆ கிருபை உன் பலவீனங்களை தூக்கி போட்டுரும். ಆತನ ಕೃಪೆ ನಿನ್ನ ಬಲಹೀನತೆ ತೆಗೆದುಹಾಕು. நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல ನೀವು 2 ಕೊರಿಂಥಿಯ ಅವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ வீட்டுல படிச்சு பாருங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿ. 8ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரையும் பார்க்கும் பொழுது 8ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 10ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ನೋಡುವಾಗ இப்படிதான் அவர் அங்கே சொல்லுகிறார். ಹೀಗೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வழிகளில ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾಗಿಯ ಪೌಲ ದಾರಿಯಲ್ಲಿ தன்னை சார்ந்தவர்களை சூழ்ந்திருக்கும் பொழுது ತನ್ನನ್ನು ಸೇರಿದವರು அவர் ಆವರಿಸಿಕೊಂಡಿರುವ சொல்லுகிற ஒரு ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ வார்த்தைங்க தெளிவாய் இருக்கிறது. ಅವರು ಹೇಳುವಂತ ಮಾತು ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ. இந்த 8 முதல் 10 வரை பாருங்க. 8 ರಿಂದ 10 ತನಕ ನೋಡಿರಿ. இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8 லிருந்து 10 வரை பாருங்க. 8 ರಿಂದ 10 ஒரு ತನಕ வசனம் ನೋಡಿರಿ. வாசிங்கம்மா. நாங்கள் எப்பக்கத்திலும் நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஒடுங்கி போகிறதில்லை. எந்த பக்கம் உனக்கு நெருக்க வந்தாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. ஆமே, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைவதில்லை. துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. ஆமே, துன்பப்பட்டும் நான் கைவிடப்படுவதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நான் மடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் துன்பப்பட்டாலும் நான் ಹಿಂಸೆ ಪಟ್ಟರು நான் ஒடுங்கி போவதில்லை. நான் ಕುಗ್ಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. நான் நெருக்கப்பட்டாலும் நான் ಇಕ್ಕಟ್ಟು நான் ಸಮಯ தள்ளப்படுவதில்லை. நான் ತಳ್ಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. யார் என்னை ஆமே வெட்கப்படுத்த நினைத்தாலும் ಯಾರನ್ನು ಆಶಾಭಂಗ ಪಡಿಸಿ நான் ನೆನೆಸಿದರು வெட்கத்தை காண்பதில்லை. ನಾನು ನಾಚಿಕೆ ನೋಡುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ இயேசு எனக்குள் இருக்கிறார். ಯೇಸು ನನ್ನೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. அவர் எனக்கு புது பலனாய் இருக்கிறார். ಆತನಿಗೆ ಹೊಸ ಬಲವಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உன்னை பலப்படுத்தி உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் உன்கிட்ட இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಎತ್ತಿಸುವ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡವೇ ಇದ್ದಾರೆ. ஒரு புத்தகத்தை நான் பார்த்தபோது ನಾನು ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು அது ಓದುವಾಗ ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு கதை ஒன்னு சொல்லப்பட்டிருந்தது. ಅದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಥೆ ನಾನು ಓದಿದ್ದೆ. ஒரு வேடன் என்ன செஞ்சானா, ಒಂದು ಬೇಟೆಗಾರನು ಏನ್ ಮಾಡಿದನಂತೆ, காட்டு வழியா சுத்தி கொண்டு இருந்தானா. ಅವನು ಕಾಡಲ್ಲಿ ತಿರುಗಾಡ್ತಾ ಇದ್ನಂತೆ. திடீர்னு பார்க்கும் பொழுது ತಕ್ಷಣ ನೋಡಿದರೆ அவன் கண்ணுக்கு சில முட்டைகள் தெரிந்ததா. ಅವನ ಕಣ್ಣಿಗೆ ಕೆಲವೊಂದು ಮೊಟ್ಟೆಗಳು ಕಾಣಿಸುತ್ತಂತೆ. அந்த முட்டை எடுத்து அவன் பார்க்கிறானா. ಆ ಮೊಟ್ಟೆಗಳು ಅವನು ತೆಗೆದು இது ನೋಡಿದಂತೆ, என்ன முட்டையா இருக்கும்? ಇದು ಏನು ಮೊಟ್ಟೆಯಾಗಿರುತ್ತದೆ? இது யாருடைய முட்டையா ಇದು இருக்கும்? ಯಾರ இது ಮೊಟ್ಟೆಯಾಗಿರುತ್ತದೆ? என்ன கோழியா? ಇದು இல்ல ಕೋಳಿನಾ வேற எதுவா? ಅಥವಾ ಬೇರೆ ಯಾವುದನ್ನ? அப்படின்னு ஒரு சிந்தை அவனுக்கு வந்ததா. ಹಾಗಾಗಿ ಒಂದು ಆಲೋಚನೆ ಅವನೊಳಗೆ சரி, ಬಂದಿತ್ತು. இது எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. ಸರಿ, ಏನೇ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. அந்த முட்டை வீட்டுக்கு கொண்டு வந்தான். ಆ ಮೊಟ್ಟೆಯನ್ನು ಮನೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು அந்த ಬಂದಿದ್ದಾನೆ. வீட்டுல ஒரு அடகாக்கிற கோழி இருந்தது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾಯ್ತಾ ಇರುವಂತ ಒಂದು ಕೋಳಿ ಮರಿ ಅಲ್ಲಿ அதுல ಇತ್ತಂತೆ. அநேக முட்டைகள் வைக்கப்பட்டிருந்தது. ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ ಮೊಟ್ಟೆಗಳು ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த முட்டையோடு இந்த முட்டை வைத்து ಆ விட்டான். ಮೊಟ್ಟೆ ಸಮೇತ ಈ ಮೊಟ್ಟೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சில நாட்களில ಕೆಲವೊಂದು ದಿನಗಳಲ್ಲಿ அந்த அடகாத்த கோழியானது ಅದನ್ನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಂತ அந்த ಕೋಳಿ ಮರಿ முட்டைகள் பொரிக்க ಆ ஆரம்பித்தது. ಮೊಟ್ಟೆಗಳು ಹೊರದಕ್ಕೆ ಆಗಿತ್ತು. அதிலிருந்து கோழி குஞ்சுகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்தது. ಅದ್ರ ಒಳಗಿನ ಕೋಳಿ ಮರಿ ಎಲ್ಲ ಒಳಗಡೆ எல்லா ಬರಕಾಯ್ತು. கோழி குஞ்சுகளும் ஒன்று போல் இருந்தது. ಎಲ್ಲಾ ಕೋಳಿ ಮರಿಗಳು ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿತ್ತು. அதில் ஒன்று மாத்திரம் ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಮಾತ್ರವೇ வித்தியாசமா இருந்தது. அந்த ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿತ್ತು. வேடன் போய் பார்க்கிறான். ಆ ಬೇಟೆಗಾರ ನೋಡುತ್ತಾನೆ, இது கழுகு குஞ்சு இது. ಓ ಇದು ಅದ್ದುನ ಮರಿ, ஓ இது கழுகு இது. ಇದು ಅದ್ದು ಮರಿ. அதை எடுத்து அப்படியே பார்க்கின்றான். ಅದು ಹಾಗೆ ತೆಗೆದು ನೋಡಿದನು. சரி, இது வளரட்டும் இது. ಸರಿ, ಇದು ಬೆಳೆಲಿ, சரி இது கூடயே வளரட்டும் ಇದ್ರ ಜೊತೆಗೆ ಇದು ಬೆಳೀತಾ ಹೋಗಲಿ அப்படின்னு விட்டு விட்டான். ಹಾಗೆ ಬಿಟ್ಟು சில ಬಿಟ್ಟೆನು. நாள் வளர்ந்தது. ಕೆಲವೊಂದು ದಿನಗಳಾಯ್ತು. அந்த கழுகு வளர்ந்தது. ಆ ಅದ್ದು ಬೆಳೆದಾಯ್ತು. வளர்ந்து ஆரம்பித்த போது ಬೆಳೆದ ತಕ್ಷಣ அது பறக்க ஆரம்பிச்சது. ಅದು ಹಾರಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿತು. தன்னோடு கூட இருக்கிற எல்லா
கோழிகளும் ತನ್ನ ಜೊತೆಗಿದ್ದ ಎಲ್ಲಾ ಕೋಳಿ பறக்க ಮರಿಗಳು முடியாத நிலையில் இருக்கிறது. ಅದದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇತ್ತು. ஆனா இந்த கழுகோ ಈ ಹದ್ದು ಮರಿ சின்னதா இருக்கிற இந்த கழுகோ ಚಿಕ್ಕದಾಗಿರುವಂತ ಹದ್ದು ಮರಿ பறப்பதற்காக முயற்சி எடுத்தது. ಅದು ಹಾರಾಡಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ அப்ப ಪಡ್ತದೆ. பறக்கிற சமயத்துல ಹಾರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அது மேல் நோக்கி பார்க்கிறது. ಅದು ಮೇಲೆ ನೋಡುತ್ತದೆ. அப்போ ಆವಾಗ இதுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்ததா? ಇದಕ್ಕೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಕಾಯ್ತಾ என்ன ಇತ್ತು. ஆச்சரியம் என்றா ಏನು ಆಶ್ಚರ್ಯವೆಂದರೆ இவ்வளவு நாளா ಇಷ್ಟು ದಿನಗಳಾಗಿ கீழே பார்த்தபோது ನಾನು ಕೆಳಗೆ ನೋಡುವಾಗ வேறையா இருந்தது. ನನ್ನ ಮುಖ ಬೇರೆ ಆಯ್ತು. என் கூட இருந்ததெல்லாம் வேற முகமா இருந்தது. ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ದ ಮುಖವೆಲ್ಲ ಬೇರೆ ಆಗಿತ್ತು. ಆದರೆ நான் உயரத்தில் பார்க்கும் பொழுது ನಾನು ಮೇಲೆ ಎತ್ತಿ ನೋಡುವಾಗ என் முகம் போலவே ஒன்று இருக்கிறதே. ನನ್ನ ಮುಖ ರೂಪವೇ ಒಂದು ಮೇಲೆ அதை ಇದೆಯಲ್ಲ. அப்படியே விட்டு பார்த்ததா? ಅದಾಗೆ ದೃಷ್ಟಿ ನೋಡ್ತಾ அப்ப ಇತ್ತಂತೆ. பார்த்தபோது ಅವಾಗ ನೋಡಿದ ಕೂಡಲೇ இந்த முகசாயில் இருந்த அந்த அது ಈ ಮುಖ ರೂಪದಲ್ಲಿ அது ಇದ್ದಂತ பார்த்து ಅದು சொன்னதா? ಅದು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ நான் ಇದೆ, யாருன்னு உனக்கு தெரிகிறதா? ನಾನು ಯಾರಂತ ನಿನಗೆ ಗೊತ್ತಾ? நான் தான் உனக்கு தகப்பன். ನಾನು ನಿನಗೆ ತಂದೆ. நீதான் என்னுடைய பிள்ளை. ನೀನೇ ನನ್ನ ಮಗು. நீதான் என்னுடைய பிள்ளை. ನೀನೇ ನನ್ನ ಮಗು. பார், என் முகம் எப்படி இருக்கிறதோ ನನ್ನ ಮುಖವು அதே ಹೇಗಿದೆಯೋ போல நீ இருக்கிறாய். ಅದೇ ಪ್ರಕಾರ ನೀ என் ಇದೆಯಾ. தோற்றம் எப்படி இருக்கிறதோ ನನ್ನ ರೂಪವು ಹೇಗಿದೆಯೋ அதே போல நீ இருக்கிறாய். ಅದೇ ಪ್ರಕಾರ நீ ನೀ ಇದೆಯಾ. கீழே இருக்க வேண்டிய ஆள் அல்ல. ನೀನು ಕೆಳಗಿರುವಂತ நீ ಆಳಲ್ಲ. மேலே வர வேண்டிய ஆளு. ನೀನು ಮೇಲೆ ಬರಬೇಕಂತ நீ ಆಳು. என் பக்கத்துல வந்து உட்கார வேண்டிய ஆளு. ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ நீ கீழே ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕಂತ ಆಳು. இருக்க கூடாது. ನೀನು ಕೆಳಗಿರಬಾರದು. நீ மேலே வா என்று சொன்னதா? ನೀನು ಮೇಲಕ್ಕೆ ಬಾ ಅಂತ இந்த ಹೇಳಿದಂತೆ. வேடன் ಈ அந்த ಬೇಟೆಗಾರನು கழுகு அப்படியே உற்று பார்த்து கொண்டு இருக்கிறாரா? ಆ ಹದ್ದು ಹಾಗೆ ಗುದ್ದುತ್ತಾ ನೋಡ್ತಾ இந்த ಇದ್ದಾನೆ. வேடன் பார்த்து கொண்டிருந்த நேரத்துல ಈ ಬೇಟೆಗಾರ ನೋಡ್ತಾ ಇರೋ இந்த ಸಮಯದಲ್ಲಿ கழுகு ಈ ಹದ್ದು அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் பறக்க முடியவில்லை. ಆ ಕೋಳಿ ಮರಿಲಿ ಹಾರಾಡಕ್ಕೆ ஆனா ಆಗ್ತಾ இந்த ಇಲ್ಲ. கழுகோ பறக்க ஆரம்பித்தது. ಆದ್ರೆ ಇದು ಹದ್ದು ಹಾರಾಡಕ್ಕೆ இது ಆರಂಭವಾಯಿತು. பறக்க பறக்க இந்த வேடன் மேலே பார்த்து கொண்டிருக்கிறார். ಹಾರಾಡುತ್ತಾ ಹಾರಾಡ್ತಾ ಬೇಟೆಗಾರ அது ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. மேலே போய் ಅದು ಮೇಲಕ್ಕೆ ಹೋಗಿ தன்னை அழைத்தவருடைய பக்கத்துல போய் உட்கார்ந்து கொண்டதா? ತನ್ನನ್ನು ಕರೆದವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗಿ உடனே ಕುಳಿತುಕೊಂಡಂತೆ. அதை அழைத்த அந்த பெரிய கழுகு ಅದನ್ನು ಕರೆದಂತ அதோட ಹದ್ದು ரெக்கையை எடுத்து அது மேல அப்படி வைத்துக் கொண்டதா? ಅದು ರೆಕ್ಕೆ ತಾಗಿ ಮೇಲೆ வேடனுக்கு ಮುಚ್ಚಿದಂತೆ. ஒரு ஆச்சரியம். ಈ ಬೇಟೆಗಾರನಿಗೆ இது ಆಶ್ಚರ್ಯವು என்னவோ ஒரு முட்டை என்று நினைத்தேனே. ಯಾವುದೋ ಒಂದು ಮೊಟ್ಟೆಯನ್ನು இது ಎನಿಸಿದಲ್ಲ. கீழே இருக்கக்கூடிய முட்டை அல்ல. ಕೆಳಗೆ ಇರಬೇಕಾದ இது ಮೊಟ್ಟೆ ಅಲ್ಲ. மேலே இருக்க வேண்டிய முட்டை. ಇದು ಮೇಲೆ ಇರಬೇಕಾದ இது ಮೊಟ್ಟೆ. கீழே இருக்க வேண்டிய பறவை அல்ல. ಇದು ಕೆಳಗೆ ಇರುವಂತ இது ಹದ್ದು ಅಲ್ಲ. மேலே இருக்க வேண்டிய பறவைன்னு ಇದು ಮೇಲೆ சொல்லி ಇರುವಂತ ಪಕ್ಷಿ ಎಂಬುದಾಗಿ அதை ಹೇಳಿ குறித்து பெருமை பாராட்டினாரா? ಅದನ್ನು ಕುರಿತು என் ಹೆಮ್ಮೆಯಾಗಿ அன்பான ಹೊಗಳಿದಂತೆ. தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ஒரு ದೇವಜನರೇ, கழுகு ಒಂದು ಹದ್ದು தன்னுடைய முட்டையை நினைச்சு ತನ್ನ ಮೊಟ್ಟೆಯನ್ನು பல ನೆನೆಸಿ நாட்கள வருத்தத்தோடு இருந்ததா? ಹಲವಾ ದಿನಗಳ ஐயோ, ಚಿಂತೆಯಾಗಿದ್ದಂತೆ. நாங்க இட்ட முட்டை எங்க போனது? ಅಯ್ಯೋ ನಾನು ಹಾಕಿದ ಮೊಟ್ಟೆ ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು? அந்த முட்டை எங்க போனது? ಆ ಮೊಟ್ಟೆ ಎಲ್ಲಿ எங்க ಹೋಯ್ತು? போனது என்று பார்த்து கொண்டிருந்த அந்த கழுகு ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ಹದ್ದು அதே சாயல்ல அதை பார்த்தபோது ಅದೇ ರೂಪದಲ್ಲಿ ಅದನ್ನು அதுக்கு ನೋಡುವಾಗ ஒரு பெரிய ஆனந்தம் வந்து விட்டது. ಅದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಆನಂದ அந்த ಉಂಟಾಯ್ತು. சத்தத்தை எழுப்புகிறது. ಆ ಶಬ್ದವನ್ನು நீ எழுತ್ತದೆ. கீழே இருக்க வேண்டிய கழுகல்ல, ಕೆಳಗೆ ಇರಬೇಕಾದ நீ ಹದ್ದಲ್ಲ. என்னோடு கூட இருக்க வேண்டிய கழுகு. ನನ್ನ ಸಹ ಇರಬೇಕಾದ ನೀ ಮೇಲೆ ಹದ್ದು. ಬಾ. ನಿನ್ ಮೇಲಕ್ಕೆ ಬಾ. அந்த சத்தம் கேட்ட கழுகு ಈ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಿದಂತ ಹದ್ದು இப்ப அதோடு போய் சேர்ந்து கொண்டது. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಹೋಗಿ ಸೇರಿತು. ஆண்டவராகிய கிறிஸ்து உனக்காக எனக்காக ಕರ್ತಾಗಿ ಯೇಸು ನಿನಗೋಸ್ಕರ அவருடைய ನನಗೋಸ್ಕರ சாயல்ல நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ಆತನ ರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். ಆತನ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட ஆண்டவர் ಆ ರೀತಿಯಾದ ದೇವರು சாத்தான் கையில உன்னை என்னை இருக்க விடவே மாட்டார். ಶೈತಾನ ಕೈಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಇರಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. சாத்தான் கையில ஒடுங்கி போய் அப்படி கிடக்க விட மாட்டார். ನಮ್ಮನ್ನು ಶೈತಾನ ಕೈಯಲ್ಲಿ ಕುಗ್ಗಿ ಇರಕ್ಕೆ சாத்தான் ಬಿಡೋದಿಲ್ಲ. கையிலிருந்து எடுத்து ಶೈತಾನ ಕೈಯಿಂದ நம்மை ತೆಗೆದು உயர்த்துகிறவர் தான் கிறிஸ்துவாகிய தேவன். ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಡುವಂತ ಕರ್ತನಾದ ಯೇಸು. அதனால தான் சொல்றாரு, ಅದನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ, கழுகை போல நான் உன்னை புது பலனோடு உன்னை சட்டை அடித்து உயர்ந்து போகும்படியாய் ಹದ್ದು ಆಗಿ ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಡೆದು ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಹೊಡೆದು ಮೇಲೆ ಹೋಗುವಂತದಾಗಿ உன்னை நான் இவ்விதமாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ಈ ರೀತಿ ನಾನು ನಡೆಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. நீங்க யாருடைய கையில் இருக்கிறீர்கள்? ನೀವು ಯಾವ ಕೈಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? சாத்தானின் கையில் இருக்கிறீர்களா? ಶೈತಾನ ಕೈಯಲ್ಲಿ ನಾ பலவீனம் 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 என்று அம்மே நீங்க புலம்பிக் கொண்டு கிடக்கிறீர்களா? ಬಲಹೀನತೆಯಿಂದ ಗೊಲಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? அல்ல கிறிஸ்துவுக்காக நீ பாடுகளை அனுபவித்து நீ பலவீனத்தில் இருக்கிறாயா? ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಹೋರಾಟವನ್ನು ಅನುಭವಿಸಿ ಬಲಹೀನತಾಗಿದ್ದೀಯಾ? கிறிஸ்துவாகிய தேவன் ಕರ್ತನಾದ ದೇವರು அவர் உன்னை உயரத்தில் எழுப்ப விரும்புகிறார். ಆತನ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ நான் ಹೇಳಿರಿ, புது பலன் அடைந்து ನಾನು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದು கழுகு போல எழும்புவேன். ಹದ್ದು ಹಾಗೆ ದೋಳುವೆನು. நான் ஓடினாலும் இளைப்படையே, ನಾನು ಓಡಿದ್ರು ಧನ್ಯನು, நடந்தாலும் சோர்வடையே. ನಾನು ನಡೆದ್ರು ಸೋತೋದನು. கர்த்தர் என்னை எழுப்ப போகிறார். ದೇವರನ್ನು என்னை ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ, எழுப்பி விட்டார். ನನ್ನ ಎಬ್ಬರಿಸಿ ಬಿಟ್ಟರು. இனி எனக்குள்ள எந்த பலவீனங்களும் வராது. ಇನ್ನು ಮುಂದೆ ಯಾವ ಬಲಹೀನತೆಗಳು ನನಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. பலவீனங்களை தாண்டி நான் வந்து விட்டேன். ಬಲಹೀನತೆಗಳು ದಾಟಿ ನಾನು ಬಂದು ಬಿಟ್ಟೆ. கிறிஸ்துவே எனக்கு பலனாய் இருக்கிறார். ಕ್ರೈಸ್ತನೇ ನನಗೆ ಬಲವಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, ஆமென்.
கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி உயர்த்துகிறவர். ಕ್ರೈಸ್ತ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಎತ್ತಿಸಿರುವವರು. முதலாவது பார்க்கிறோம், ಮೊದಲಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, கழுகு போல உன்னை எழுப்புவேன் என்று. ಹದ್ದು ಆಗಿ ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸುವೆನು இரண்டாவது ಎಂಬುದಾಗಿ. பார்க்கிறோம், ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, உன்னை எப்படி எழுப்புவேன் தெரியுமா? ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಎಬ್ಬಿಸುವೆನು ಗೊತ್ತಾ? சிங்கம் போல உன்னை எழுப்புவேன். ಸಿಂಹ ಹಾಗೆ ಎಬ್ಬಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ஹalleluya. சிங்கம் போல எழுப்புவேன். ಸಿಂಹ ಹಾಗೆ ನಿನ್ನ ಎಬ್ಬಿಸುವೆನು. சிங்கம் ஒரு காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது. ಓ ಸಿಂಹವು ಕಾಟಿಗೆ ಒಂದು நீ ರಾಜವಾಗಿದೆ. நினைக்கலாம் நான் தனிமையா இருக்கிறேன், ನೀನು ನೆನೆಸಬಹುದು ನಾನು நான் ಒಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ, ஒண்டியா இருக்கிறேன், ನಾನು ಒಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ, எனக்கு யாரும் இல்லை என்று நினைக்கலாம். ನನಗೆ ಯಾರಿಲ್ಲ ನೆನೆಸಬಹುದು. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ಅದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்குள்ள சிங்கத்தை போல உன்னை தட்டி எழுப்பி ನಿನ್ನೊಳಗೆ ಸಿಂಹಕ್ಕೆ ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿ சிங்கம் போல உன்னை நிமிரச் செய்வேன். ಸಿಂಹ ಆಗಿ ನೀನು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡ್ತೇನೆ. ஹல்லேலூயா. சிங்கம் எதுக்குமே பயப்படாது. ಸಿಂಹವು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. நீங்க இனி எதற்கும் பயப்பட வேண்டாம். ಇನ್ನು ಮುಂದೆ ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬೇಡ. எதற்காக நீங்க பயப்படணும்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ உனக்கு ಭಯಪಡಬೇಕು? வேலை இல்லையா? ನಿನಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲವಾ? கடன்ல சிக்கிக்கொண்டையா? ಸಾಲದಲ್ಲಿ நாளை ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ಯಾ? நாட்கள் எப்படி முன்னேறணும்னு தெரியலையா? ನಾಳೆ ಹೇಗೆ ಮುಂದಾಟಿ ಹೋಗಬೇಕಂತ யாரை ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? நம்பி நான் வாழ்றேன்னு சொல்றியா? ಯಾರು ನಂಬಿ ಬದುಕುತ್ತಿರಬೇಕು யாரை நம்ப வேண்டாம். ಯಾರನ್ನು ನಂಬಬೇಡ. கிறிஸ்துவாக தேவனை நம்பு. ಕ್ರಿಸ್ತನಾಗಿ ಯೇಸುವನ್ನೇ ನಂಬು. அதனால நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ಆಗ ಭಯಪಡಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ உனக்கு ಇಲ್ಲ. கர்த்தர் சிங்கத்தை போல உன்னை எழுப்புவேன் என்று சொல்றாரு. ನಿನ್ನ ಸಿಂಹಕ್ಕೆ ಎಬ್ಬಿಸು ಅಂತ ಹೇಳಿದಾರಲ್ಲ, சிங்கம் எதற்கும் பயப்படுவதில்லை. ಸಿಂಹವು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், ಕರ್ತನ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தராகிய ஆண்டவர் ಕರ್ತನ ದೇವರು அவர் யாரை குறித்து சொல்லுகிறார்? ಅದನ್ನು ಯಾರನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ? உன்னையும் என்னையும் குறித்து தான் சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ಆಮೋಸ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. சிங்கம் கர்ச்சிக்கிறது, ಸಿಂಹವು ಗರ್ಜಿಸುತ್ತದೆ, யார் பயப்படாது இருப்பார்? ಯಾರು ಭಯ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், ಕರ್ತನ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ, யார் தீர்க்கதரிசனம் சொல்லாது இருப்பார்? ಯಾರು ಪ್ರವಾದಿ ನುಡಿದೇ ಇರುತ್ತಾರೆ? எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, சிங்கம் கர்ச்சிக்க தொடங்கி விட்டது. ಸಿಂಹವು ಗರ್ಜಿಸಕ್ಕೆ அந்த ಆರಂಭವಾಯಿತು. சிங்கமை என் கர்த்தராகிய தேவன்தான். ಆ ಸಿಂಹನ ಕರ್ತನ யூத ದೇವರೇ, வளர்த்து சிம்மா ಯೂದ ಕುಲದ ಸಿಂಹವು உனக்காக எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி ನಿನಗೋಸ್ಕರ வந்திருக்கிறார். ನನಗೋಸ್ಕರ ಪರಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು யூத ಬಂದಿದ್ದಾರೆ. வளர்த்து சிம்மமாய் வந்திருக்கிறார். ಯೂದ ಕುಲದ ಸಿಂಹವಾಗಿ சிங்கம் ஒரு ಬಂದಿದ್ದಾರೆ. நாளும் தோற்று போவதற்கு இடம் கொடுப்பதில்லை. ಸಿಂಹವು ಯಾವುದಕ್ಕೂ ತೋರಿಸಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ சிங்கமாய் ಕೊಡುವುದಿಲ್ಲ. வந்திருக்கிற சிம்மாசனத்தில் உட்காரும்படி, ಸಿಂಹವಾಗಿ ಬಂದಿರೋ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ உன்னை என்னை ಕೂತ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, சிங்காசனத்தில் உட்காரும்படி ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಸಿಂಹಾಸನಕ್ಕೆ அவர் சிங்கமாய் ಕೂತ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ கடந்து வந்திருக்கிறார். ಅದು ಸಿಂಹವಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. சிம்மாசனத்தில் அமர செய்வார். ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ நீ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ எதை கண்டு ಮಾಡ್ತಾರೆ. பயப்பட வேண்டாம். ಯಾವುದನ್ನು ಕಂಡು ಭಯಪಡಬೇಡ. நரிகளை கண்டு பயப்பட வேண்டாம். ನೀನು ನರಿಗಳನ್ನು ಕಂಡು ಭಯಪಡಬೇಡ. பூனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். ಬೆಕ್ಕನ್ನು ಕಂಡು ಭಯಪಡಬೇಡ. நாய்களை கண்டு பயப்பட வேண்டாம். ನಾಯಿಗಳನ್ನು ಕಂಡು ಭಯಪಡಬೇಡ. ஓநாய்களை கண்டு பயப்பட வேண்டாம். ಓನಾಯಿಗಳನ್ನು ಕಂಡು ಭಯಪಡಬೇಡ. கொடிய மிருகங்களை கண்டு பயப்பட வேண்டாம். ದೊಡ್ಡ ಮೃಗಗಳನ್ನು ಕಂಡು எதிர்த்து ಭಯಪಡಬೇಡ. நில்லு. ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲು. கர்த்தர் உனக்குள்ள சிங்கத்தின் பலனை தந்திருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನೊಳಗೆ ಸಿಂಹದ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சிங்க போல நிமிர்ந்து நின்று ಸಿಂಹವಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲು. கர்த்தரின் நாமத்தை உயர்த்து. ದೇವರ ನಾಮವನ್ನು ಎತ್ತಿಸು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. எதை கண்டு நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ಯಾವುದನ್ನು ಕಂಡು ಭಯಪಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ಆಮೋಸ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பால சிங்கம் ಬಾಲ ಸಿಂಹವು ஆமென் கெபியிலிருந்து சத்தமிடுகிறது. ಅದು ಒಂದು ಗೆಬಿಯಿಂದ ಗರ್ಜಿಸುತ್ತದೆ. எங்கிருந்து சத்தமிடுகிறது? ಎಲ್ಲಿಂದ ಗರ್ಜಿಸುತ್ತದೆ? ஆமென் இறையை தேடி அது சத்தமிடுகிறது. ಅದು ಊಟವನ್ನು ಹುಡುಗಿ ಗರ್ಜಿಸುತ್ತದೆ. ஹalleluya. அது இருக்கும் இடத்திலிருந்து சத்தமிடுகிறது. ಅದು ಇರುವಂತ ಸ್ಥಳದಿಂದ ಗರ್ಜಿಸುತ್ತದೆ. நீதான் அந்த சிங்கமாய் இருக்க வேண்டும். ನೀನು ಸಿಂಹವಾಗಿರಬೇಕು. யூத சிங்கமாக கிறிஸ்து உனக்குள்ள வருவாரானா? ಯೂದ ಸಿಂಹ ಕ್ರಿಸ್ತನಿನೊಳಗೆ நீ ಬರುವುದಾದರೆ கர்ச்சிக்கிற சிங்கமாய் மாற வேண்டும். ನೀನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹವಾಗಿ எந்த ಮಾರ್ಪಡಬೇಕು. ஸ்தலத்திலும் எந்த இடத்திலும் நீ சிங்கம் போல அமை தைரியமா நிக்க வேண்டும். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಧೈರ್ಯವಾಗಿ ಸಿಂಹವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. நாகூம் 2:11 சொல்லுகிறது. ನಾಹೂಮ್ 2:18 ಹೇಳುತ್ತದೆ. ஆமா எசாயா 31:4 சொல்லுகிறது. ಯೆಶಾಯ 31:4 ಹೇಳುತ್ತದೆ. சிங்கத்தின் உனக்கு மேன்மையாய் மாறும். ಸಿಂಹದ ಧಾರೆ ನಿನಗೆ ಮೇನ್ಮೆಯಾಗುತ್ತದೆ. ஆதியாகம 49:9 நீங்க பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 49:9 அந்த ஒரு ನೋಡುವಾಗ வசனத்தை வாசியுங்க. ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ஆதியாகம 49:9 வசனத்தை வாசியுங்க. ಆದಿಕಾಂಡ 49:9 யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம், நீ இரையை கவர்ந்து கொண்டு நீ இறையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். ஏறி போனாய். என் மகனே, என் மகனே, சிங்கம் போலும் சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் கிளை சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். ஆமென். அவனை எழுப்புகிறவன் யார்? யார்? என் கர்த்தராகிய தேவன் உன்னை சிங்கமா வச்சிருக்கிறாருங்க. ನನ್ನ ಕರ್ತನ ದೇವರನ್ನು நெஞ்ச ಸಿಂಹವಾಗಿ தட்டி ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்லுங்க. ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ತಟ್ಟಿ ஆமென். ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. அதனால்தான் இந்த சிங்கத்தை குறித்து 2 பாட்டு நான் எழுதி இருக்கிறேன். ಆದನೆ ಸಿಂಹನ ಕುರಿತು 2 ಹಾಡನ್ನು ನಾನು ಬರೆದಿದ್ದೇನೆ. சிங்கமே
சரோனின் ரோஜாவே அழகுல சிறந்தவரே என அன்போடு அழைப்பவரே அழகுல சிறந்தவரே என அன்போடு அணைப்பவரே யூதராஜ சிங்கமே. இது ஒரு பாடல், ಇದೊಂದು ಹಾಡು. இன்னொரு பாடல் இருக்கு, ಇನ್ನೊಂದು ಹಾಡುನು ಇದೆ. ஹalleluya ஹalleluya. சிங்கம் 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 இது யூதராஜ சிங்கம் சிங்கம். ஏய் சிங்கம் 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 எங்க யூதராஜ சிங்கம் சிங்கம். ஓஹோ வெற்றி உள்ள சிங்கம் இது வீரமுள்ள சிங்கம், வெற்றி உள்ள சிங்கம் இது வீரமுள்ள சிங்கம். சிங்கம் 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 எங்க யூதராஜ சிங்கம் சிங்கம். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். இன்னொரு பாட்டு பாருங்க, இன்னொரு பாட்டு. சிங்கம் சிங்கம் யூத சிங்கம் வெற்றியுள்ள யூத சிங்கம். சிங்கம் சிங்கம் யூத சிங்கம். ஆமா வெற்றியுள்ள யூத சிங்கம். சிங்கம் நடந்து வருது பாரு, அது அசந்து வருது பாரு. சிங்கம் நடந்து வருது பாரு, அது அசந்து வருது பாரு. கம்பீர நடைய பாரு, அது மகிமையான தோற்றத்தை பாரு. கம்பீர நடைய பாரு, அது மகிமையான தோற்றத்தை பாரு. ஹalleluya ஹalleluya. யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த பாடல் ரொம்ப கம்பீரமா இருக்கிறது. ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಹಾಡು ತುಂಬಾ அநேகர் ಗಂಭೀರವಾಗಿದೆ. ரசித்து இருக்கிறார்கள், ಅನೇಕರು ಇದನ್ನು கேட்டிருக்கிறார்கள். ಕೇಳಿದ್ದಾರೆ. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, யூத கோத்திர சிங்கமாக ಯೂದ ಗೋತ್ರದ ಸಿಂಹವಾಗಿ உன்னை என்னை எழுப்பி இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು நீ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. எதை கண்டு பயப்பட வேண்டாம். ನೀನು ಯಾವುದನ್ನು ಕಂಡು ಭಯಪಡಬೇಡ. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது? ಅರಣ್ಯಕಾಂಡ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗಾಗಿ அங்கே ಹೇಳುತ್ತದೆ. அந்த வசனத்தை கண்ணோக்கும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. என்னாகமம் 23:24 ಅರಣ್ಯಕಾಂಡ 23 சீக்கிரமா 24. அந்த படிமா. ஜனம் ஆ? துஷ்ட சிங்கத்தை ஆ. சிங்கத்தை போல எழும்பும், ஆ. பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். ஆ. அது தான் பிடித்த இரையை பட்சித்து ஆ. வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் ஆமென். அல்லேலூயா. படுத்துக் கொள்வதில்லை என்றான். 24ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனம் பாருங்க சீக்கிரமா. சிங்கம் போலவும் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் துஷ்ட மிருகம் போல மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? ஆமென். ಮಹಿಮೆ எனக்கன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ಏನದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, சிங்கம் போல உன்னை எழுப்புவேன். ಸಿಂಹ ಆಗಿ ನೀನು ಎಬ್ಬರಿಸುವೆನು. எந்த சூழ்நிலை வந்தாலும், ಯಾವ ಸ್ಥಿತಿ ಬಂದರೂ எந்த ಸರಿ, இடத்துல இருந்தாலும் ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದರೂ ಸರಿ, பயப்பட வேண்டியதில்ல. ನೀನು ಭಯಪಡಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. சிங்கமா நீ இருக்கிற, ಸಿಂಹವಾಗಿ ನೀನು நீ ಇರುತ್ತೀಯ. அசிங்கமா இல்ல, ನೀನು ಅಸಹ್ಯವಾಗಿಲ್ಲ, சிங்கமா இருக்கிற. ನೀನು ಸಿಂಹವಾಗಿ ಇದೆಯಾ. யாரை கண்டு பயப்பட வேண்டியதில்ல. ಯಾರನ್ನು ಕಂಡು ಭಯಪಡಬೇಕು எந்த பெரிய ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. மனுஷன் வந்தாலும் சரி, ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಬಂದರೂ ಸರಿ, கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற அந்த தைரியத்தை பலப்படுத்த, ದೇವರಿನೊಳಗೆ ಇಟ್ಟಿರೋ ಧೈರ್ಯವನ್ನು அந்த ಬಲಪಡಿಸು. தைரியத்துல நிமிர்ந்து நில்ல. ಆ ಧೈರ್ಯದಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲು. சிங்கமா இருக்கணும். ಸಿಂಹವಾಗಿ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. மூன்றாவது ஒரு நபரை பார்க்கலாம். ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡೋಣ. மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? ಮೂರನೇದಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உன்னை எப்படி எழுப்புவேன் என்றால், ನೀನು ಹೇಗೆ ಎಬ್ಬಿಸುತ್ತೀನಿ ಅಂದರೆ, காண்டாமிருகத்தை போல எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். ಕಾಡು ಕೋಣೆ ಪ್ರಾಣಿಗಿಂತ ನಿನ್ನ ಎಬ್ಬಿಸುವೆನು. காண்டாமிருகம் போல நீ எழும்புவாய். ಕಾಡು ಕೋಣೆ ಪ್ರಾಣಿಯಂತೆ ಎಬ್ಬಿಸುವೆ. 24ஆம் அதிகாரம் ಈ ಅರಣ್ಯಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯವು 8வது வசனம் சொல்லுகிறது, 8ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்று சொல்லுகிறார். ಕಾಡು ಕೋಣಕ್ಕೆ ತಕ್ಕ ಬಲವೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. காண்டாமிருகத்துக்கு பலன் யாரும் தொட முடியாது. ಆ ಕಾಡು ಕೋಣೆಗೆ ಇರುವಂತ ಬಲವು ನಿನಗೆ அது ಯಾರಿಗಿಲ್ಲ. நிமிர்ந்து நின்னாத யாரு கிட்ட போய் ஜெயிக்க முடியாது. ಅದು ಹತ್ರ ನಿಂದ ಯಾರು ಜಲ್ಲಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அது நாலா பக்கமும் ஆமே தன்னுடைய ஞானத்தை திருப்பும். ಅದು ನಾಲ್ಕು ಕಡೆ ತನ್ನ ಜ್ಞಾನವನ್ನು ತಿರುಗಿಸುತ್ತದೆ. காண்டாமிருகத்தின் செயல் சாதாரணப்பட்டதல்ல. ಆ ಕಾಡು ಕೋಣೆದು ಸಾಧಾರಣವಾದ அது ಕ್ರಿಯೆಯಲ್ಲ. வெயிலும் சரி, ಅದು ಹೊರಗಡೆ ಸರಿ, அதுடைய பார்விலும் சரி, ಅದರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲೂ ಸರಿ, அதுடைய வளர்ச்சியிலும் சரி, ಅದರ அது ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲೂ ಸರಿ, நிமிர்ந்து நிற்கக்கூடியது. ಅದು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತದ್ದು. ஹalleluya. சொல்லுங்க ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. அது நிமிர்ந்து நிற்கக்கூடியது. ಅದು ಧೈರ್ಯವಾಗಿ அப்ப ನಿಲ್ಲುವಂತದ್ದು. காண்டாமிருகத்தை போல இருப்பாய் என்றால், ಆ ಕಾಡು ಕೋಣೆ ಮೃಗವಾಗಿ ಇರುವುದಾದರೆ எதிரிகளை நீ அழிக்கணும். ನಿನ್ನ ವೈರಿಗಳು ಅಳಿಸಬೇಕು. காண்டாமிருகத்தை போல எழும்பி ಆ ಕಾಡು ಕೋಣೆಯಾಗಿ உனக்கு எதிராக வருகிற எதிரிகளை நீ அழிக்க வேண்டும். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವ
ವೈರಿಗಳನ್ನು ನಾಶಪಡಿಸಬೇಕು. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ಈ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? இந்த என்னாகமம் 24:8 பார்க்கும் பொழுது ಅರಣ್ಯಕಾಂಡ 24:8 ನೋಡುವಾಗ தேவன் அவர்களை ஆ, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஆ, பெலன் அவர்களுக்கு உண்டு. உண்டு. அவர்கள் தங்கள் ஆ, சத்துருக்களை ஆகிய ஆமென். சாதிகளை பட்சித்து நல்ல கவனிங்க, அங்க சொல்றார், முதல் சொல்றாரு, நீ காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாகி நீ நிமிர்ந்து நிற்கும் பொழுது உனக்கு எதிராய் வருகிற காரியங்களில் சத்துருக்களாகிய ஜாதிகளை நீ பட்சித்து போடுவாய். நெக்ஸ்ட், அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களுடைய எலும்புகளை நீ நொறுக்குவாய். அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். அவர்களை தங்களுடைய அம்புகளாலே எய்வார்கள். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென். அதனுடைய பலத்தால ಅದರಿಂದ அது நிமிர்ந்து ಬಲದಿಂದ நிற்கும் பொழுது ಅದನ್ನು ಧೈರ್ಯವಾಗಿ எதிரியை ನಿಲ್ಲುವಾಗ சாதாரணமா வீழ்த்தி தள்ளிவிடும். ಶೈತಾನ ವೈರಿಗಳು ಸಾಧಾರಣವಾಗಿ ತೆಗೆದು ಹಾಕಿ ಬೀಸಾಡುತ್ತದೆ. நானும் எதிரிகளை பார்த்து நம் சாதாரணமா வீழ்த்தக்கூடிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நிற்க வேண்டும். ನೀವು ನಾವು ಶೈತಾನ ತಳ್ಳುವಂತ ಧೈರ್ಯವು ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ ಎಂಬ ಧೈರ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. எதிரியை கண்டு நாம் பின்வாங்கி போக கூடாது. ವೈರಿಗಳನ್ನು ಕಂಡು ಹಿಂಜಾರಿ ಹೋಗಬಾರದು. இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, ಇವರಿಗೆ இவங்க ಹೇಳ್ಬಿಟ್ರಲ್ಲ, இப்படி பேசிட்டாங்களே, ಈಗ ಮಾತಾಡಿದ್ರಲ್ಲ, யார் பேசினா உனக்கு என்ன? ಯಾರು ಮಾತಾಡಿದ ನಿನಗೇನು? நீ கர்த்தரிடத்துல வச்சிரு. ನಿನ್ ದೇವರ ಬಳಿ ಇಟ್ಟು ಬಿಡು. அவர்கள் எதிரியா பாக்குறாங்களா? ನಿನ್ನ ವೈರಿಯಾಗಿ ನೋಡುತ್ತಾರಾ? நீ ஆண்டவரிடத்துல வச்சிரு. ನಿನ್ ದೇವರ ಬಳಿ ಇಟ್ಟು ಬಿಡು. ஆண்டவர் உன்னை நிமிர்ந்து நிக்க செய்வாரு. ದೇವರು ನಿಲ್ಲಿಸಿ ಅಂತ எந்த ಮಾಡ್ತಾರೆ. இடத்துல நீ நிமிரணுமோ அந்த இடத்துல நிமிர வச்சிருவாரு. ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀ ಧೈರ್ಯವಾಗಿ நீ ನಿಲ್ಲಬೇಕು தலை குனிந்து ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. போக வேண்டிய அவசியம் இல்ல. ನೀನ್ ತಲೆ ಬಗ್ಗೆ ಹೋಗಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ நீ ಇಲ್ಲ. தலை குனிந்து போவதற்கு அவசியம் இல்ல. ಬಲ ಇಟ್ಟು ಹೋಗಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. என்னாகமம் 23:22 அப்படிதான் சொல்லுகிறது. ಅರಣ್ಯಕಾಂಡ 23:20 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. யோபு 39ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ಯೋಬ 39ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அங்கே 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ 9ರಿಂದ 11 ವಾಕ್ಯ ತನಕ ನೋಡುವಾಗ ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அங்க குறிப்பிட்டு இருக்கிறார். ಸುಂದರವಾದ ಮಾತನ್ನ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. யோபு 39 யோபு 9ல இருந்து பாருங்க சீக்கிரம். ಯೋಬ 39:9 ನೋಡಿರಿ. 39:9 இருந்து. காண்டாமிருகம் காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதி இருக்குமோ ஆ, அது உன் முன்னணைக்கு முன்பாக ஆ, ராத்தங்குமோ ஆ. படைச்சாலைகளை உழ நீ காண்டாமிருகத்தை கயிறை போட்டு ஆ, ஏரிலே பூட்டுவாயோ ஆ. அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ ஆ. அது அதிக பலனுள்ளது என்று பாத்துங்க, நல்ல கவனிங்க, அது அதிக பலனுள்ளது என்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ அத நீ வேலை வாங்குவாயா? இதுக்கு பலன் இருக்கு, நீ வேலை வாங்குவாயா? ஆ, உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து ஆ. உன் களஞ்சியத்தில் சேர்க்குமோ என்று ஆ. நீ அதை நம்புவாயோ ஆ. கீழ்கோழிகள் ஆ. தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஆ. ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு ஆமென், சமானமல்ல. ஹல்லேலூயா. இந்த காண்டாமிருகத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேட்கிற நீங்களும் நானும் காண்டாமிருகத்தை போல தான் இருக்கிறோம். ಕೇಳ್ತಾ ಇರೋ ನೀವು ನಾವು ಕಾಡುಕೋಣೆ ಪ್ರಾಣಿಯಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. அதோட பார்வை டிஃபரண்டா இருக்கும். ಅದು ದೃಷ್ಟಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. காண்டாமிருகத்து குணமே வித்தியாசமானது. ಆ ಕಾಡುಕೋಣೆ ಪ್ರಾಣವೇ ಗುಣವೇ அது எந்த இடத்துல ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. அமைதியா இருக்கணுமா? ಅದು ಯಾವ ಸ್ಥಳ ನಿಶಬ್ದವಾಗಿ அந்த இடத்துல ಇರಬೇಕು, அமைதியா இருக்கும். ಅಲ್ಲಿ ನಿಶಬ್ದವಾಗಿರುತ್ತದೆ. சீறி பாயணுமா? ಎಲ್ಲಿ ಅದು ಗರ್ಜಿಸಿ ಹೋಗಬೇಕು, அந்த இடத்துல சீறி பாய்ஞ்சிரும். ಅಲ್ಲಿ ಸಿರಿ ಹೋಗುತ್ತದೆ. அதனால நீங்க காண்டாமிருகத்தை சாதாரணமா எண்ணாதீங்க. ಅದನ್ನ ಕಾಡುಕೋಣೆ ಪ್ರಾಣವನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ನೆನೆಸಬಾರದು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை எந்த இடத்துல அமைதியா இருக்க வைப்பேனோ ನಾನು ಎಲ್ಲಿ ನೀನು ನಿಶಬ್ದವಾಗಿರಕ್ಕೆ நீ அங்க ಹೇಳ್ತೇನೋ அமைதியா இருக்கணும். ಅಲ್ಲಿ ನಿಶಬ್ದವಾಗಿರಬೇಕು. எந்த இடத்துல நீ சீறி பாயணுமா ಎಲ್ಲಿ ನೀ ಗಿರ್ಜಿಸಿ ಹೋಗಬೇಕು அங்க நீ சீறி பாயணும். ಅಲ್ಲಿ ಸಿರಿ ಹೋಗಬೇಕು. ஏன்னா ಯಾಕಂದರೆ காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உங்களுக்குள்ள ನಾನು வச்சிருக்கிறேன். ಕಾಡುಕೋಣೆ ಪ್ರಾಣಿನ ಒಳಗಿಟ್ಟಿದ್ದೇನೆ. நீ அப்படியே படுத்து கிடக்கிற பூனை அல்ல. ನೀನು ಹಾಗೆ ಮಲಗಿಕೊಳ್ಳುವ ಬೆಕ್ಕಲ್ಲ. ஆமென். ஆமென். ஒளிஞ்சு ஒளிஞ்சு திருடுற எலியும் அல்ல. ಬಚ್ಚಿ ಬಾಕಿ ಕಳೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಇಲಿನೂ ಅಲ್ಲ. ஆமென். தந்திரமா ஏமாத்துகிற நரியும் அல்ல. ತಂತ್ರವಾಗಿ ಏಮಾರಿಸುವಂತ ನರಿನೂ ಅಲ್ಲ. தன் பசிக்கு ஏற்றபடி எதையாவது ஒண்ணு கடிச்சு சாப்பிடலன்ற நாயும் அல்ல. ತನ್ನ ಹೊಟ್ಟೆ ಹಸಿಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಕಚ್ಚಿ ತಿನ್ನೋಣ ಅಂತ ಇರುವಂತ நீ ನಾಯೂ ಅಲ್ಲ. காண்டாமிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிற. ನೀನು ಕಾಡು ಪ್ರಾಣಿಗಿಂತ ನೀನು ಹೋಲಿಕೆ ಆಗಿದ್ದೀಯಾ. ஆமென். பாய வேண்டிய இடத்துல பாயணும். ನೀನು ಗೆದ್ದಿಸಬೇಕು. சீர வேண்டிய இடத்துல சீரணும். ಸಿರಿ ಹೋಗುವ அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கணும். ನಿಶಬ್ದವಾಗಿರುವ ಸ್ಥಳ ನಿಶಬ್ದವಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். அவர் உன்னை கொண்டு என்ன
என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ ಅದನ್ನ ಇನ್ನಿಟ್ಟು ಏನು ಮಾಡಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾರೋ அதை செய்வதற்கு நீ ரெடியா இருக்கணும். ಅದನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೀನು ಶತನಾಗಿರಬೇಕು. கர்த்தரின் பாதத்தில் வந்திருக்கிற நீயோ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ನೀನು என்ன பண்ணுவேன்னு முன்ன வைத்த கால பின்வாங்கி ஓடுகிறதுக்கு அல்ல. ನಾನು ಏನು ಮಾಡಲಿ ಅಂತ ಹಿಂಜಾರಿ ಓಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. கர்த்தர் எந்த அழைப்பை உனக்கு கொடுத்திருக்கிறாரோ ದೇವರು ಯಾವ ಕರೆವಿಗೆ ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ எப்படி உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ ಹೇಗೆ ನೀನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೋ அந்த விதமா கர்த்தருக்குள்ள நீ இருக்க ಆ வேண்டும். ರೀತಿಯ ದೇವರ ಒಳಗೆ ನೀನು ಇರಬೇಕು. பவுல் சொல்லுகிறான் எவ்விடத்திலும் ஆமை வாழ்ந்திருக்க தெரியும் தாழ்ந்திருக்க தெரியும் சொல்றார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಬದುಕಕ್ಕೆ ಇರಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ, ನನಗೆ ಮೇಲೆ ಇರಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. சீரிப்பாய வேண்டிய சீரிப்பாயணும், ಸಿರಿ ಹೋಗುವಂತನಾಗಿ ಸಿರಿ ಹೋಗಬೇಕು, அமைதியா இருக்கணும். ಶುದ್ಧವಾಗಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು கர்த்தர் ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. அப்படிப்பட்ட ஒரு கனமான மிருகத்துக்குரிய பலனை உனக்குள்ள வச்சிருக்கிறார். ದೇವರು ಆ ರೀತಿಯ ಘನವಾದ ತಕ್ಕಂತ ಪ್ರಾಣ ಬಲವನ್ನು ನಿನಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். ಅದನ್ನ ಬೇಸರಗೊಳ್ಳಬಾರದು. எதிரியை அழிப்பதற்கு ವೈರಿಗಳನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ, எதிரியை அழிப்பதற்கு ವಿರೋಧಿಗಳನ್ನು உனக்குள்ள ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ காண்டாமிருகத்தை போல் அந்த கனத்தை வைத்திருக்கிறார். ನಿನಗೆ ಕಾಡು ಕೋಣೆ ಪ್ರಾಣಿಯಾಗಿರುವಂತ ಬಲವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. காண்டாமிருகத்துடைய கனம் உன் மேல் வரும். ಆ ಕಾಡು ಕೋಣೆ ಪ್ರಾಣಿಯೊಳಗೆ ಬರುತ್ತದೆ. காண்டாமிருகத்தை சொல்லுகிறார். ಆ ಕಾಡು ಪ್ರಾಣಿಯಾಗಿ ಎದ್ದೋಳು ಎಂಬುದಾಗಿ நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நாம் முடிக்க பார்க்கிறேன். ನಾಲ್ಕನೇಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஆமென். ಆಮೆನ್. இந்த நான்காவது நபர், ಈ ನಾಲ್ಕನೇ ವ್ಯಕ್ತಿ இது ஒருவேளை வேண்டாததா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಇದು ಬೇಡವಾಗಿರುತ್ತದೆ. இது பொதி சுமக்கிறதா மூட்டை சுமக்கிறதா ಇದು இருக்கலாம். ಒಂದು ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದಾಗಿರುತ್ತದೆ. வேண்டாத இடத்துல கட்டப்பட்டு இருக்கலாம். ಬೇಡವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. கர்த்தர் பயன்படுத்தின ஒரு வாகனம், ಆದ ದೇವರು ಉಪಯೋಗಿಸಿದಂತ ಒಂದು ಗಾಡಿ, கர்த்தர் பயன்படுத்தின ஒரு மிருகம், ದೇವರು ಉಪಯೋಗಿಸಿದಂತ ಒಂದು ಪ್ರಾಣಿ, அது எது என்று சொன்னால் ಅದೇನೆಂದರೆ அது கழுதையை சொல்லுகிறது. ಅದು ಕತ್ತೆಯಾಗಿದೆ. நான் கழுதையை போல உன்னை எழுப்புவேன். ನಾನು ಕತ್ತೆಯಾಗಿ ನಿನ್ನ ಎಬ್ಬಿಸುವೆನು. ஹல்லேலூயா, ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ಹalleluya. இந்த கழுதையை கொண்டுதான் கர்த்தர் பேச வைத்தார். ಈ ಕತ್ತೆಯನ್ನು ಇಟ್ಟು ದೇವರು ಮಾತಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹalleluya. இந்த கழுதை 3 பேருக்கு கனமாக மாறி இருக்கிறது. ಈ ಕತ್ತೆ 3 ಜನರಿಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತ್ತು. ஒன்று நீங்க கவனித்தீங்கன்னா ಒಂದು ಗಮನಿಸುವುದಾದರೆ பிள்ளையாமுக்கு அம்மை புத்தியை தெரிவித்து இருக்கிறது. ಪ್ಲಯಾಮನಿಗೆ ಬುದ್ಧಿಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿತ್ತು. பிள்ளையாமோடு அம்மை கழுதை பேசியிருக்கிறது. ಪ್ಲಯಾಮ್ ಸಂಘದ ಕತ್ತೆ ಮಾತಾಡಿತ್ತು. கழுதைக்கு எதிராக நிற்கிற தூதன் தெரிகிறது. ಈ ಕತ್ತೆಗೆ ಎದುರಾಗಿರುವಂತ ದೂತನ கர்த்தருடைய மகிமையை கொண்டு பேசுகிறவனுக்கு தூதனை தெரியவில்லை. ಕರ್ತನ ಮಹಿಮೆಯಿಟ್ಟು ಮಾತಾಡುವವನಿಗೆ ದೇವರ ದೂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. மனிதனை சுமந்து கொண்டு போகிற கழுதைக்கு எதிரே நிற்கிற தூதனை தெரிகிறது. ಮನುಷ್ಯನು ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಕತ್ತೆಗೆ ಎದುರಿರುವಂತ ದೂತನು ಕಾಣಿಸುತ್ತದೆ. கர்த்தரோடு பேசக்கூடிய மனிதனுக்கோ தூதனை தெரியவில்லை. ಕರ್ತನ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕರ್ತನ ದೂತನು ಕಾಣಿಸಲಿಲ್ಲ. வழி மாறி போகிறார். ಅವನು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತಾನೆ. கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார். ದೇವರ ಮಾತಿಗೆ ತೆಗೆಸಿಕೊಟ್ಟೇ ಹೋಗುತ್ತಾನೆ. கர்த்தர் சொன்னாரே நாம் இப்படி நடக்க வேண்டும் என்பது இல்லாமல் இருந்தார். ದೇವರು ಹೇಳಿದಾನೆ ಈಗ ನಡೆಯಬೇಕಂತ ಮಾತಿಲ್ಲದೆ இப்ப ಅವನಾಗಿದ್ದನು. கழுதை பேசுகிறது. ಕತ್ತೆ ಮಾತಾಡುತ್ತದೆ. நீங்க என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது ಅರಣ್ಯಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ 21ஆம் வசனம் தொடங்கி 33 வரை நீங்க வாசித்து பாருங்கள். 21ನೇ 3 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அதுல தெளிவாய் அழகாய் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் இருக்கிறது. ಅದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳப்பட்ட ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವಿದೆ. பிள்ளையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி புறப்பட்டு போகிறார். ಪ್ಲಯಾಮ್ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಶಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾನೆ. பாலாக்குடி நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். ಬಾಲಾಕನ ನಿಬಂಧನೆಯನ್ನು ಅವನು ಆರಿಸಿಕೊಂಡು இவன் ಹೋಗುತ್ತಾನೆ. புறப்பட்டு போகும் பொழுது ಹೊರಟು ಹೋಗುವಾಗ அங்கே உருவன பட்டயத்தோடு தூதன் வந்து நிற்கின்றார். ಅಲ್ಲಿ ಕೈಯಲ್ಲಿ ಖಡ್ಗ ಜೊತೆಗೆ ದೇವದೂತ ನಿಲ್ತಿದ್ದಾನೆ. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, வேதத்தை நன்றாக நீங்க திருப்புவீர்கள் என்று சொன்னால் ಸತ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ அழகுபடுத்தி வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. ಸುಂದರವಾದ ಮಾತುಗಳಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் திரும்ப 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 படிங்க. ಈ ಅರಣ್ಯಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಓದಿರಿ. அதுல நீங்க பார்க்கும்போது 21வது வசனம் தொடங்கி ಅದರ 21ನೇ ವಾಕ್ಯದಿಂದ நீங்க 33 வரை போகும் பொழுது 33 ತನಕ ಹೋಗುವುದಾದರೆ அங்கே அழகாய் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. பிள்ளையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி ಪ್ಲಯಾಮ್ ಬೆಳಗಿನ ಎದ್ದು ತನ್ನ ಕತ್ತೆ ಮೇಲೆ ಕಟ್ಕೊಂಡು மோவாபின் பிரபுகளோடு கூட போனான். ಮೋವಾಬಿನ ಪ್ರಭು ಜೊತೆಗೆ ಹೊರಟು ಹೋದನು. அவன் போகிறதுனாலே ಅವನು ಹೋಗುವುದರಿಂದ தேவனுக்கு கோபம் உண்டது. ದೇವರಿಗೆ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். ದೇವದೂತನಿಗೆ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಂತರು. அவன் தன் கழுதை மேல் ஏறி போனான். ಅವನು ತನ್ನ ಕತ್ತೆ ಮೇಲೆ ಹತ್ತುಕೊಂಡು ಹೋದನು. அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். ಆ ಕೆಲಸ ಇಬ್ಬರು ಅವನ ಜೊತೆಗೆ ಇದ್ದರು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. நீங்க கர்த்தரை விட்டு தூர போகும் பொழுது ದೇವರೇ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವಾಗ சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ಸೈತಾನಿಗೆ ಸ್ಥಳ உலக ಕೊಡುವಾಗ ரீதியான
காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ಲೋಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸೆಲೆ ಕೊಡುವಾಗ, மனுஷ தீய செயலில் நீங்க விழும் பொழுது, ಮನುಷ್ಯ ಕೆಟ್ಟ ದಾರಿಯಲ್ಲಿ ಬೀಳುವಾಗ, உன்னை நேசிக்கிற ஆண்டவர், ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ உன்னோடு ದೇವರು, பேசுகிற ஆண்டவர், ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡುವಂತ வெளிப்பாடு ದೇವರು, கொடுக்கிற ஆண்டவர், ಪ್ರಕಟಣೆ ಕೊಡುವಂತ ದೇವರು, தரிசனங்களை காண்பிக்கிற ஆண்டவர், ದರ್ಶನ ತೋರಿಸುವಂತ நீ ದೇವರು, பாதை தவறும் பொழுது, ನೀನು ಕಾಲು ತಗಲಿಸುವಾಗ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது, ದೇವರ ಮಾತಿಗೆ ತಗ್ಗಿದ உன் மேலே கர்த்தர் கோபம் கொள்கிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರು ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾರೆ, உன் மேலே தேவன் கோபம் கொள்ளுகிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರು அவர் ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. கோபம் கொண்டார். ಅದನ್ನು ಕೋಪಗೊಂಡರೆ அடுத்த நிமிஷம் தூதர்கள் வந்து அங்க நிற்கிறார்கள். ಕ್ಷಣವೇ ದೂತರ ಬಲದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. இங்க கர்த்தர் நீ தூதர்களை நீங்க போங்கன்னு சொல்லல, ಇಲ್ಲಿ ಕರ್ತನ ಹೋಗಂತ ಹೇಳಲಿಲ್ಲ, அங்க தூதர்கள் வந்து நிற்கிறார்கள். ಅಲ್ಲಿ ದೂತರ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಗಿ ಅದೇ ಹೇಳುತ್ತದೆ. அவன் போகிறதுனால ಅವನ್ ಹೋಗೋದ್ರಿಂದ தேவனுக்கு கோபம் உண்டது. ದೇವರಿಗೆ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು. கர்த்தருடைய தூதனானவர் ಕರ್ತ ದೂತನಾದವರು வழியிலே அவனுக்கு எதிராக ನಿಂತರು. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் சொன்னா நீ போன்னு, ದೇವರು ಹೇಳಿದ್ರು ನೀನು ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ. அப்ப நம்ம கூட தேவ தூதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ಆಗ ನಮ್ಮ ಸಂಘ ದೇವ ದೂತರು நம்ம ಇದ್ದಾರಲ್ವಾ? துணிந்து என்னென்ன காரியங்கள் செய்றோம், ನಮ್ಮ ಧೈರ್ಯವಾಗಿ ಯಾವ எப்பெல்லாம் ಕಾರ್ಯಗಳು போய் ಮಾಡ್ತೇವೆ, பேசுகிறோம், ಯಾವಾಗ ಸುಳ್ಳು எவ்வளவு ಹೇಳುತ್ತೇವೆ, பாவ சிந்தனையில நிக்கின்றோம், ಯಾವಾಗಲೂ ಪಾಪದಲ್ಲಿ எப்படி ನಿಲ್ಲುತ್ತೇವೆ, வழி மாறுகிறோம், ಹೇಗೆ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತೇವೆ, என்னென்னலாம் மற்றவங்களுக்கு விரோதமா சாடி சொல்லுகிறோம், ಏನೆಲ್ಲ ಬೇರೆಯವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಚಾಡಿ ಹೇಳುತ್ತೇವೆ. நாம பண்றதெல்லாம் 1000 பித்தலாட்ட காரியங்கள், ನಾವು ಮಾಡೋ 1000 ಪಿತ್ಲಾಟ ஆனா ಕಾರ್ಯಗಳು, மற்றவங்கிட்ட நடிச்சு அழுகுறோமே, ಬೇರೆಯವರ ಮುಂದೆ ನಾಟಕ ಕಣ್ಣೀರ್ ಮಾಡಿ வலிக்கிறோமே, ಕಣ್ಣೀರು உண்மையா ಸುರಿಸುತ್ತೀವಲ್ಲ, இருக்குது போல நாடகம் போடுகிறோமே. ನಿಜವಾಗಿ ಇರುವ ರೀತಿ ನಾಟಕ ಮಾಡ್ತೀವಲ್ಲ, மனுஷன் நம்பலாம், ಮನುಷ್ಯ ನಂಬಬಹುದು, மனுஷன் நம்பிரலாம், ಮನುಷ್ಯ ನಂಬಬಹುದು, ஆனா கர்த்தர் உன் மேல அந்த நேரத்துல கோபப்பட்டுருவாரு. ಆದ ದೇವರು ಆ ಸಂಬಂಧದಲ್ಲಿ அவர் உன் மேல கோபப்பட்ட அடுத்த நிமிஷத்துல ಅದರ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡ ಕ್ಷಣದಲ್ಲಿನೇ தேவ தூதர்கள் உனக்கு எதிராக வந்து நின்றுவாங்க. ಆ ದೇವ ದೂತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அங்க பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் ಅಲ್ಲಿ ಕರ್ತನ உரிவன ದೂತನಾದವರು பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்துக்கொண்டு ಕೈಯಲ್ಲಿ ಕತ್ತಿಯನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು வழியில நிக்கிறதை கழுதை கண்டு ದಾರಿಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ಕತ್ತೆಯನ್ನು ಕಂಡು வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. ಅದು ದಾರಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅದು ಹೊಲದಲ್ಲಿ ಹೋಯಿತು. கழுதை ಆ ಕತ್ತೆ வழியில் திரும்ப பிழையாம், ಮತ್ತೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಪ್ಲೇಯಾಮನು, வழியில் திரும்ப பிழையாம் ದಾರಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಪ್ಲೇಯಾಮನು அதை அடித்தான். ಅದನ್ನು ಹೊಡೆದನು. கர்த்தருடைய தூதனானவர் ಕರ್ತ ದೂತನಾದವನು இருபுறத்திலும் சுவரை வைத்திருந்தார். ಎರಡು ಕಡೆ ಗೋಡೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. ஹalleluya. ஒரு சுவர், தோட்டத்துக்கு எப்படி சுவர் இருந்ததோ ಒಂದು ತೋಟಕ್ಕೆ ಹೇಗೆ ಗೋಡೆ ಇತ್ತು, அதே போல அவருடைய பாதையில ரெண்டு பக்கம் சுவரை போல நின்று விட்டார். ಅದೇ ರೀತಿ ಎರಡು ದಾರಿ ಗೋಡೆಯಾಗಿ ನಿಂತರು. கழுதைக்கு தெரிகிறது தேவனுடைய தூதன் என்று, ಕತ್ತೆಗೆ ಗೊತ್ತು ದೇವ ದೂತರ ಎಂಬುದಾಗಿ. உனக்கு எனக்கு தெரியல. ಅದು ನಿನಗೂ ನನಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிசாசுக்கு தெரியுது நம்மள பாவத்துக்குள்ள கொண்டு போகும்போது, கோபத்துக்குள்ள கொண்டு போகும்போது, சண்டைக்குள்ள கொண்டு போகும்போது, பிரிவினைக்குள்ள கொண்டு போகும்போது சாத்தானுக்கு தெரியுது தூதன் வந்து விட்டான் என்று. ಶೈತಾನಿಗೆ ಗೊತ್ತು ನಮ್ಮನ್ನು ಜಗದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಓಡುವಾಗ ಇದು ಶೈತಾನ್ ಎಂಬುದಾಗಿ. ஆனா துதிக்கிற செபிக்கிற நமக்கோ தெரியவில்லை. ಆದ್ರೆ ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம தரிசனங்களை காண்கிறோம், ನಾವು ದರ್ಶನ ಕಾಣುತ್ತೇವೆ, அந்நிய பாஷை பேசுகிறோம், ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡುತ್ತೇವೆ, வியாக்கரணம் சொல்லுகிறோம், ವ್ಯಾಕರಣ ಹೇಳುತ್ತೇವೆ, தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம், ಪ್ರವಾದನೆ ನುಡಿತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அபிஷேகத்தில் நிரம்புகிறோம். ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ஆனா ತುಂಬಲ್ಪಡುತ್ತೇವೆ. இந்த கழுதை அப்படியா? ಆದ್ರೆ ಕತ್ತೆ ಹಾಗೇನಾ? இல்ல, ಇಲ್ಲ, அது ஒதுக்கப்பட்டது, ಅದು அது ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿತ್ತು, பொதி சுமக்கக்கூடியது. ಅದು ಭಾರವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದು. ஆனா அதுக்கு வருகிற பயம் ಅದಕ್ಕೆ ಬರುವಂತ ಭಯವು நமக்கு இல்ல. ನಮಗೆ ಇಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. திரும்ப திரும்ப கழுதையை அடிக்கிறான். ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕತ್ತೆಯನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. கழுதையோ படுத்துக்கொண்டது. ಕತ್ತೆಯೋ ಮಲಗಿಕೊಂಡಿತ್ತು. இப்ப 28வது வசனத்தை பாருங்க. 28ನೇ ವಾಕ್ಯ உடனே ನೋಡಿ. கர்த்தர், ತಕ್ಷಣ ಯೆಹೋವನು, இப்ப யார் திறக்கிறதுங்க? ಇವಾಗ ಯಾರು தூதன் ತೆಗೆಯುತ್ತಾರೆ? அல்ல, ದೂತನಲ್ಲ. கர்த்தர் என்ன செய்றார் தெரியுமா? ಕರ್ತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? உடனே கர்த்தர் ಆಕೆ ಯೆಹೋವನು கழுதையின் வாயை திறந்தார். ಕತ್ತೆ ಮಾತನ್ನು அது ತೆಗೆದರು. பிழையாமை பார்த்து, ಅದು பிழையாமை நீர் என்னை ನೋಡಿ. 3 தரம் அடித்தபடி ನಿನ್ನನ್ನು 3 ಸಾರಿ நான் ಹೊಡೆಯುವುದರಿಂದಲೇ உமக்கு என்ன செய்தேன்? ನಾನು ನಿಮಗೆ ಏನು ಮಾಡಿದ್ದೇನೆ? ஹalleluya. ஹalleluya. நம்ம வீட்ல வளர்க்கிற நாயை கூட பாருங்க. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಸೋ ನಾಯಿನ எங்க ನೋಡಿರಿ. வீட்ல ஒரு நாய் இருக்கு, சின்ன நாய். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ನಾಯಿ அது ಮರಿ ಇದೆ. வேணும்னு போய் காலை பிடினுவேன். ಅದು ಬೇಕಂತ ಹೋಗಿ ಕಾಲಿಗೆ உடனே அந்த நாய் ಅನ್ನುತ್ತೇನೆ. அப்படினும் அப்படியே. ತಕ್ಷಣ ಈಗ ಅನ್ನುತ್ತದೆ. அப்படினா அது அப்படினும் கை ನಾನು ಈಗ எப்படினும். ಹೊಡಿತಾರ ಮಾಡ್ತಾನೆ ಅದು ಅನ್ನುತ್ತದೆ. அப்படியே பயம், அந்த பயத்தை காட்டும் அது. ಅದು ಭಯವನ್ನು அதுக்கு ತೋರಿಸುತ್ತದೆ. பயம் வரும். ಅದಕ್ಕೆ ಭಯ ಬರುತ್ತದೆ. எல்லா மிருகங்களுக்கு பயம் இருக்குங்க. ಎಲ್ಲಾ ಮೃಗಗಳಿಗೆ ಭಯ நம்ம ಬರುತ್ತದೆ. திரும்ப திரும்ப அதை நோண்டத்தான் அது நம்மள சாடும். ನಾವು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಅದನ್ನು ಮುಟ್ಟಿದ ನಮ್ಮ ಮೇಲೆ ஆனா அந்த ಬರುತ್ತದೆ. கழுதையுடைய வாயை ಆದ್ರೆ ಕತ್ತೆ ಬಾಯನ್ನು கர்த்தர் தான் திறக்கிறாரு. ದೇವರೇ ತೆಗೆಯುತ್ತಾರೆ.
ತೆಗೆಯುತ್ತಾರೆ. அங்க தூதர்கள் திறக்கவில்லை, ಅಲ್ಲಿ ದೂತರು ತೆಗೆಯಲಿಲ್ಲ ರೀ, கர்த்தர் திறக்கிறார். ಯೆಹೋವನೇ ತೆಗೆಯುತ್ತಾರೆ. இன்றைக்கு உன் வாயை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். ನಿನ್ನ ಬಾಯಿ ದೇವರು நீ ತೆಗೆಯಲಿಕ್ಕೆ கழுதையாக ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. இருக்கிறாயா? ನೀನು ಕತ್ತೆಯಾಗಿದ್ದೀಯಾ? உன் வாயை அவர் திறக்க விரும்புகிறார். ನಿನ್ನ ಬಾಯಿ ತೆಗೆಯ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. மனுஷனே, ಮನುಷ್ಯನೇ, மனுஷனே, உன் கண்ணை திறக்கிறார், ನಿನ್ನ ಕಣ್ಣನ್ನು உன் வாயை ತೆಗೆಯುತ್ತಾರೆ. திறக்கிறார், ನಿನ್ನ ಬಾಯನ್ನು உன்னை ತೆಗೆಯುತ್ತಾರೆ. கொண்டு பேச வைக்கிறார். ನಿನ್ನಿಟ್ಟು ಮಾತಾಡಕ್ಕೆ ಇಡುತ್ತಾರೆ. கழுதையின் மூலமா ஒரு பாடத்தை உனக்கு தருகிறார். ಕತ್ತೆ ನಿಮಿತ್ತ ಒಂದು ಪಾಠವನ್ನು ಕಲಿಸುತ್ತಾರೆ. இந்த பாடம் உனக்கு தான். ಈ ಪಾಠವು இந்த ನಿನಗೆ. பாடம் உனக்கு தான். ಈ ಮಾತು ನಿನಗೆ. வாய் திறக்காத கழுதை பேசுகிறதே, ಬಾಯಿ ತೆಗೆದ ಕತ್ತೆ ಮಾತಾಡುತ್ತದೆ. வாய் திறக்காத கண்ணுக்கு அந்த கண் நாமே தூதனை பார்க்கிறதே, ಬಾಯಿ ತೆಗೆದ ಇರುವ ಕತ್ತೆಗೆ ದೂತನ ನೋಡ್ತಾ பயம் அதுக்கு வருகிறது. ಬಾಯಿಂದ ಬರುತ್ತದಲ್ಲ, உனக்கு எங்க போய்விட்டது? ನಿನಗೆ ಎಲ್ಲಿಂದ ಹೋಯ್ತು? ஹல்லேலூயா. ஹalleluya. அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து, ಆಗ பிಳಿಯಾಮ್ நீ ಕತ್ತೆಯನ್ನು என்னை ನೋಡಿ பரியாசம் பண்ணிக்கொண்டு ನಿನ್ನನ್ನು ಪ್ರಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡು வருகிறாய். ಓಡುತ್ತೀಯಾ? என் கையில் ஒரு பட்டை மாத்திரம் இருந்தால் ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಕತ್ತಿ இப்பொழுது ಮಾತ್ರ ಇದ್ದರೆ உன்னை கொண்டு போடுவேன். ಇವಾಗ ನಿನ್ನ ಕೊಂದು ಹಾಕುತ್ತೇನೆ. நீங்கள் நான் யார்கிட்ட சொல்ல வேண்டும்? ನೀವು ನಾವು ಯಾರ ಬಳಿ ಹೇಳಬೇಕು? சாத்தான்கிட்ட சொல்லணும். ಶೈತಾನ ಬಳಿ நீ என்னை ಹೇಳಬೇಕು. பரியாசம் பண்றாயா? நீ என்னை பரியாசம் கீழே பண்ணி- தள்ளுறாயா? என்னை கிழக்கு என்னை தள்ளுறியா? அவமானப்படுத்த நினைக்கிறாயா? என்னை அவமானப்படுத்த என்னை அசிங்கப்படுத்துகிறாயா? என்னை என் அசிங்கப்படுத்துகிறாயா? தேவன் எனக்கு பட்டயத்தை ನನ್ನ தந்திருக்கிறார். ದೇವರ ಕತ್ತಿಯನ್ನು இந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பட்டயத்தால உன்னை கொன்று போடுவேன். ಈ ಕತ್ತಿನನ್ನು ಕೊಂದು ಹಾಕುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. இவன் யார்கிட்ட சொல்றான்? ಯಾರ ಬಳಿ கழுதைகிட்ட ಹೇಳುತ್ತಾನೆ? சொல்றான். ಕತ್ತೆ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. நான் உங்ககிட்ட சொல்றேன், ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தருடைய பட்டயம் உங்க கையில இருக்கு. ಕರ್ತನ ಕತ್ತಿನ ಕೈಯಲ್ಲಿದೆ. நீங்க ஜெயிக்கணும். ಗೆಲ್ಲಬೇಕು. ஹல்லேலூயா. ஆமென். கழுதை பிழையாமை நோக்கி, ಕತ್ತೆ ಪ್ಲೇಯಾಮ நீர் ನೋಡಿ என்னை கை கொண்ட காலம் முதல் ನಿನ್ನನ್ನು இந்த நாள் ಜೀವಮಾನವೆಲ್ಲ வரைக்கும் ಇಂದಿನವರೆಗೂ நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? ನಿನ್ನ ಹತ್ತಿರುವ ಕತ್ತೆ ನಾನಲ್ಲವೋ? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா ನಾನು என்றது. ನಿನಗೆ ಯಾವಾಗ ಈ ರೀತಿ ಮಾಡಿದುಂಟೋ? அதற்கு அவன் இல்லை என்றார். ಅದಕ್ಕೆ ಅವನು ಇಲ್ಲವೆಂದನು. நம்ம கிட்ட நன்மை பெற்று இருப்பாங்க, ನಮ್ಮ ಬಳಿ ಒಳ್ಳೆದನ್ನು நம்மளால ಪಡೆದಿದ್ದಾರೆ. முன்னுக்கு வந்திருப்பாங்க. ನಮ್ಮ ಬಳಿ ಒಳ್ಳೆದನ್ನು ஆனா ಕರೆದಿದ್ದಾರೆ. உன்னை ஆமென் அவன் உன்னை ಅದು ನಿನ್ನನ್ನು இல்லன்னு சொல்றாங்களா? ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರಾ? உன்னை தள்ளிவிட பாக்குறாங்களா? ತಳ್ಳಿ ಬಿಡಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾರಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு நாள் அவங்களுக்குள்ள பேசப்படும், ಒಂದಿನ ಅವರ ಬಳಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ. அவங்களுக்குள்ள பேசப்படும். ಅವರೊಳಗೆ ಮಾತಾಡುತ್ತದೆ. என்ன அவங்க தள்ளனது இல்ல, ಯಾಕಂದ್ರೆ ಅವತ್ತು ತಳ್ಳಿಲ್ಲ, என்ன வெறுத்தது இல்ல, ನಮ್ಮ ನಿರಾಕರಿಸುವುದಿಲ್ಲ. நான் தானே போய் சொன்னேன். ನಾನು ತಾನೇ ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದೆ. அந்த உணர்வு ஒரு நாளைக்கு கொண்டு ಆ வருவா. ಸ್ಪರ್ಶ ಒಂದಿನ ತೆಗೆದುಕೊಂಡು அப்ப ಬರುತ್ತಾರೆ. என்ன நடக்க தெரியுமா? அப்பொழுது கர்த்தர் பிழையாமன் கண்களை ಆ திறந்தார். ಕರ್ತನ ಪ್ಲಾಮನ ಕಣ್ಣನ್ನು வழியில ತೆಗೆದು நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு, ದಾರಿಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಕತ್ತೆಯನ್ನು ಕೈಲಿಟ್ಟಿರುವ ದೂತನ ಆತನ ಕಂಡು தலகுனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். ತಲೆ ಬಗ್ಗಿದು ಅವನು ನಮಸ್ಕರಿಸಿದನು. ஹல்லேலூயா. ஹalleluya. உனக்குள்ள உணர்வு வருகிறதா? ನಿನ್ನೊಳಗೆ ಆ ಗುಣವು ಬರುತ್ತದಾ? நீ தலகுனிந்து ஆண்டுடைய பாத்திர விழுகிறாயா? ಅಡ್ಡ ಬಿದ್ದು ದೇವರ ನಮಸ್ಕರಿಸುತ್ತೀಯಾ? எத்தனை நேரம் விழுகிற? ಎಷ್ಟು ಸಾರಿ ಬೀಳುತ್ತೀಯಾ? எந்த டைம்ல விழுகிற? ಯಾವ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ கஷ்டம் ನಮಸ್ಕರಿಸುತ್ತೀಯಾ? வரும்போது விழுகிற, ಕಷ್ಟ ಬರುವಾಗ அவமானம் ಬೀಳುತ್ತೀಯಾ? வரும்போது விழுகிற, ಅವಮಾನ ಬರುವಾಗ நோய் ನಮಸ್ಕಾರ. வரும்போது விழுகிற, ರೋಗ ಬರುವಾಗ கடன் வரும்போது ಬೀಳುತ್ತೀಯಾ? விழுகிற, ಸಾಲ ಬರುವಾಗ யாராவது ಬೀಳುತ್ತೀಯಾ? உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா விழுகிற. ಯಾರು ಹೇಳಿಬಿಟ್ಟು அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. அடுத்த நேரம் நீ மறந்துடுற. ತಕ್ಷಣ ನೀನು ಮರೆತು ಬಿಡುತ್ತೀಯಾ? இங்கேயும் அதே தான் நடக்கிறது. ಇಲ್ಲಿ ಅದೇ ನಡೆಯುತ್ತದೆ. கஷ்டம் வந்த உடனே இவன் விழுகிறான், ಕಷ್ಟ ಬಂದ ತಕ್ಷಣ ಬೀಳುತ್ತಾನೆ. வேதனை வந்த உடனே விழுகிறான். ವೇದನೆ ಬಂದಿದ್ದ ಕೂಡ ಬೀಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் இருந்தோம் என்றால், ಇವತ್ತು ನೀವು ನಾವು ದೇವರ ಬಳಿ ಇರುವುದಾದರೆ உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು ನಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡ இன்னும் ಕಾರ್ಯವನ್ನು நீங்க அந்த ಮಾಡ್ತಾರೆ. 3 அடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ಮುಂಚೆ ಬರುವ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ பாருங்க, அப்பொழுது பிழையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, ಆಗ ಪ್ಲೇಯಾಮ ಕರ್ತನ ದೂತನನ್ನು ನೋಡಿ நான் பாவம் செய்தேன், ನಾನು ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. வழியில நீர் எனக்கு எதிராக நிற்கிறது அறியாதிருந்தேன், ದಾರಿ ನೀವು ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವುದನ್ನು இப்பொழுது ತಿಳಿದಿದ್ದೇನೆ. உமது பார்வைக்கு இது ಇನ್ನು ಮುಂದೆ ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಗೆ- தகாததுமாய் இருக்குமானால் ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಗೆ ದಾದೆ ಇರುವುದರಿಂದ திரும்பி போய் விடுகிறேன். ನಾನು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. உங்க பாவங்களை கர்த்தரிடத்தில் நீங்க அறிக்கை செய்து, ನಿಮ್ಮ ಪಾಪ நான் பாவமே செய்யலன்னு சொல்லாதபடிக்கு ನಾನು ಪಾಪವೇ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ பாவங்களை நீ அறிக்கை செய்து ನಿಮ್ಮ நீ ಪಾಪಗಳನ್ನು கர்த்தரை அறிக்கை நோக்கி ಮಾಡಿ பார்ப்பாய் என்றால், ದೇವರ ದೃಷ್ಟಿ ನೋಡುವುದಾದರೆ இன்றைக்கு கர்த்தர் உன்னை மன்னிப்பார். ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. பிழையாமின் கண்களை திறக்கும்படி, பிழையாಮನ ಕಣ್ಣನ್ನು பிழையாமுக்கு ತೆಗೆಯುವುದರ ஒரு பாடத்தை புகுட்டும்படி, பிழையாಮ ಒಂದು ಪಾಠವನ್ನು பிழையாமுக்கு ಕಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் யார் தூதன் யாருன்னு சொல்லும்படி, பிழையாಮ ಕರ್ತನ ಯಾರು ದೂತನ உண்மை ಯಾರು எது பொய் ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ எது
என்று நிரூபிக்கும்படி ನಿಜ ಯಾವುದು ಸುಳ್ಳು ಅಂತ கழுதையை ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ கொண்டு கர்த்தர் பாடத்தை புகுட்டினார். ಕತ್ತೆಯನ್ನು ದೇವರಿಟ್ಟು ಪಾಠವನ್ನು இன்றைக்கு ಕಲಿಸಿದರು. உனக்கும் எனக்கும் அதே பாடத்தை புகுட்டுகிறார். ಇವತ್ತು ನಿಮಗೂ ನಮಗೂ ಅದೇ ಪಾಠವನ್ನು ಕಲಿಸುತ್ತಾರೆ. அதே காரியம் இன்னொருவனை நீங்க பார்க்கும் பொழுது ಅದೇ ಕಾರ್ಯ ಇನ್ನೊಂದು ನೋಡುವಾಗ சவுல் என்ற ஒரு மனிதன் ಸೌಲ್ ಎಂಬ ಒಂದು தன் ವ್ಯಕ್ತಿ அப்பாவுடைய வார்த்தைக்கு இணங்கி ತಮ್ಮ ಅಪ್ಪನ ಮಾತಿಗೆ ಆತನ கழுதையை ಕೇಳಿ தேடி போனார். ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದನು. கழுதையை தேடி போனவனுக்கு என்ன கிடைத்து தெரியுமா? ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದವನಿಗೆ ಏನು அந்த ಸಿಕ್ಕಿತು ಗೊತ್ತಾ? கழுதையின் நிமித்தமாக ಆ ಕತ್ತೆ ನಿಮಿತ್ತವೇ ராஜ அபிஷேகம் கிடைத்தது. ಆತನ ರಾಜ ಅಭಿಷೇಕ எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சரியாய் அறிந்து ದೇವರ கொள்ளுங்கள். ಮಾತು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தையும் ಒಂದು ಸಾಮುವೇಲ್ 9ನೇ ಅಧ್ಯಾಯವು ஆமென் 10ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாப்பீங்கன்னு சொன்னா 10ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ கழுதையை தேடி போன இந்த சவுலுக்கு ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡ ಸೌಲಿಗೆ சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசினாலே ಸಾಮುವೇಲ್ ಎಂಬ ಪ್ರವಾದಿಯಿಂದ ஒரு ராஜாபிஷேகம் அவருக்கு வந்து ಒಂದು விட்டது. ರಾಜಾಭಿಷೇಕ அவர் ಸಿಕ್ಕಿತು. அரசனாக மாறிவிட்டார். ಆತನು ಅರಸನಾಗಿ அவர் ಮಾರ್ಪಟ್ಟನು. ராஜாவாக ಅವನು மாறிவிட்டார். ಅರಸನಾಗಿ நீ ಮಾರ್ಪಟ್ಟನು. கழுதை போல ஒதுக்கப்பட்டு இருந்திருக்கலாம். ಕತ್ತಾಗಿ உன் ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. நிமித்தம் இன்னொருவனுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ ಇದೆ. இன்னொருவனுக்கு உயர்வு இருக்கிறது. ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಎತ್ತಿಸಿ ಇರುತ್ತೆ. இன்றைக்கு கர்த்தர் உன்னை கழுதை போல ஒதுக்கப்பட்டு கிடக்கிறாயோ, ಇವತ್ತಿನ ಕತ್ತಾಗಿ ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ? உன்னை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். ನಿನ್ನ ಎತ್ತಿಸಕ್ಕೆ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இதே இதுல மூன்றாவது ஒரு காரியம் என்ன சொல்லுகிறது? ಮೂರನೇ ಕಾರ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. முதல் கழுதை ಮೊದಲನೇ ಕತ್ತೆ பிழையாமுக்கு பாடம் புகட்டியது. பிಳೆಯಾಮಿಗೆ ಪಾಠವನ್ನು ಕಲಿಸಿತು. இரண்டாவது கழுதை ಎರಡನೇ ಕತ್ತೆ கழுதை நிமித்தமாக ಕತ್ತೆ ನಿಮಿತ್ತವೇ சவுல் என்ற மனிதனுக்கு ராஜ மரியாதை கொடுத்தது. ಸೌಲ್ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ರಾಜ ஆனா ಅಭಿಷೇಕ இந்த ಸಿಕ್ಕಿತು. மூன்றாவது கழுதை இருக்கு பாத்தீங்களா? ಈ ಮೂರನೇ ಕತ್ತೆ ಇದೆ ಅಲ್ಲವಾ? இந்த கழுதைதான் ಈ ಕತ್ತೆನೇ இயேசுவாகிய கர்த்தரை சுமந்த கழுதை. ಯೆಹೋವನಾದ ಕರ್ತನೇ ಹೊತ್ತುಕೊಂಡ ಕತ್ತೆ. சகல ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் வந்தவர். ಸಕಲ ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ சகல ಬಂದವರು. ஜனத்துக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் வந்தவர். ಸಕಲ ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ பாவங்களை ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ மன்னிக்க ಬಂದವರು. வந்தவர். ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕಾಗಿ அக்கிரமங்களை ಬಂದವರು. மன்னிக்க வந்தவர். ಅಕ್ರಮಗಳನ್ನು ಕಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ சாபங்களை ಬಂದವರು. விடுவிக்க வந்தவர். ಶಾಪಗಳನ್ನು ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ அந்தகாரத்தை ಬಂದವರು. முறியடிக்க வந்தவர். ಅಂತಕಾರ ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ சமாதானத்தை ಬಂದವರು. கொடுக்க வந்தவர். ಸಮಾಧಾನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದವರು. ஆசீர்வாதத்தை தர வந்தவர். ಆಶೀರ್ವಾದವನ್ನು அப்படி ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ வலது ಬಂದವರು. பக்கத்துல உட்கார வைக்க வந்தவர். ಆತನ ಬಲಗಡೆ ಕುಳಿಸುವಂತೆ அவர்தான் ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ இந்த ಬಂದವರು. இயேசு. ಆತನೇ ಯೇಸು. அவரை சுமந்து கொண்ட கழுதையை பாருங்கள். ಅವರು ಹೊತ್ಕೊಂಡು ಬಂದ ಕತ್ತೆಯನ್ನು ஒருவனும் ஏறாத கழுதை. ಒಬ್ಬರು அது கட்டப்பட்டு இருக்கிற கழுதை. ಅದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ அது ಕತ್ತೆ. அவிழ்க்கப்பட்டாயிற்று. ಅದು ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟಾಯಿತು. இயேசு அந்த கழுதை மேல உட்கார்ந்தார். ಯೇಸು ಆ ಕತ್ತೆ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡರು. இன்றைக்கு நீயும் நானுமாக ಇವತ್ತು ನೀನು ನಾನಾಗಿ இயேசுவை சுமக்கிற கழுதையாக மாற வேண்டும். ಯೇಸುವನ್ನು ಹೊತ್ಕೊಂಡಿರುವ நீ ಕತ್ತೆಯಾಗಿ உலகத்தை சுமக்கிற ಮಾರ್ಪಡಬೇಕು. கழுதையாக இருக்க ನೀ வேண்டாம். ಲೋಕವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡ ಕತ್ತೆ நீ ಅಲ್ಲ. உலகத்தை தேடி போவாயானால், ನೀ ಲೋಕವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು நீ உலகத்தை ಹೋಗುವುದಾದರೆ, சுமப்பாயானால், ನೀ ಲೋಕವನ್ನು ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋ ಆಗೋದರೆ, உலகத்தை நினைச்சு நினைச்சு நீ வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். ಲೋಕವನ್ನು ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ ವೇದನೆ ಪಡಬೇಕು. ஆனா இயேசுவை நீ சுமக்கிற கழுதையா ಆದ್ರೆ மாறுவாயானால், ಯೇಸುವನ್ನು ಹೊಂದ್ಕೊಳ್ಳುವ ಕತ್ತೆಯಾಗಿ இயேசு ಮಾರ್ಪಟ್ಟರೆ, உனக்குள்ள வரும் பொழுது ಯೇಸು ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವಾಗ சகலத்தையும் ஜெயமாக்குவார். ಸಕಲವನ್ನು ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. 53ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வரை பார்க்கும் பொழுது ಯೇಸು 53 ಒಂದೇ ಕೊನೆ ತನಕ உனக்காக ನೋಡುವುದಾದರೆ, எனக்காக ನಿನಗಾಗಿ சகல ನನಗಾಗಿ பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டவர். ಸಕಲ ಹೋರಾಟವನ್ನು சகலத்தை ಹೊಂದಿಕೊಂಡರು. அவர் சகித்தவர். ಸಕಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡರು. சகலத்தையும் தாங்கினவர். ಸಕಲವನ್ನು ತಾಳಿಕೊಂಡರು. ஹalleluya, ஆமென். மத்தேயு 29ஆம் அதிகாரம் ಮತ್ತೆ 29ನೇ ಅಧ್ಯಾಯವು 2 முதல் 7 வரை வீட்ல படிங்க. 2ರಿಂದ 7 ತನಕ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. சகரியா 9:9 நீங்க பார்க்கும் பொழுது ಜಕರ್ಯ 9:9 ನೋಡುವಾಗ அதேதான் கர்த்தர் சொல்லுகிறார். ಅದೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இங்கே 3 ಕழுதையை பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ 3 ಕತ್ತೆನ இந்த 3 ನೋಡಿದ್ದೇವೆ. கழுதைகளிலும் ಈ 3 ಕತ್ತೆಗಳಲ್ಲಿ மூன்றாவது கழுதையை சுமந்த கழுதை இருக்கிறதே, ಮೂರನೇವನ ಹೊತ್ಕೊಂಡ அது ಕತ್ತೆ ಇದೆಯಲ್ಲ, கனமான ஒரு கழுதை. ಅದು ಉನ್ನತವಾದ அந்த ಕತ್ತೆ. கழுதை நடந்து வரும் பொழுது ಆ ಕತ್ತೆ ನಡೆದುಕೊಂಡು சகல ಬರುವಾಗ ஜனத்தார் என்ன செய்தாக தெரியுமா? ಸಕಲ ಜನರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು அந்த ಗೊತ್ತಾ? கழுதை தரை மேல நடக்க கூடாதபடிக்கு ಆ ಕತ್ತೆ ನೆಲದ ಮೇಲೆ அந்த தரை மேல ನಡೆಯಬಾರದು. தங்களுடைய பெற்சடிகள் போர்வைகள் எல்லாவற்றையும் விரித்தார்கள். ಆ ನೆಲದ ಮೇಲೆ ಹಾಸಿಗೆಗಳು ಬೆಚ್ಚುಗಳು ಎಲ್ಲ அந்த ಹಾಕಿದರು. கழுதைக்கு முன்னா நின்று ஆரவாரம் பண்ணுகிறார்கள். ಆ ಕತ್ತೆ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಅವರು ಆಡಂಬರವಾಗಿ அந்த ಆಡುತ್ತಾರೆ. கழுதைக்கு கிடைத்த பெருமை, ಆ ಕತ್ತೆಗೆ அந்த ಸಿಕ್ಕಿದ கழுதை ಹೆಮ್ಮೆ, அந்த கழுதைக்கு கிடைத்த கனம், ಆ ಕತ್ತೆಗೆ ಸಿಕ್ಕಿದ ಘನವು, அந்த கழுதைக்கு கிடைத்த உயர்வு ಆ ಕತ್ತೆಗೆ ಸಿಕ್ಕಿದ ಎತ್ತರವು இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அவர் தர விரும்புகிறார். ಇವತ್ತು ನಿನಗೂ ನನಗೆ ಕೊಡಕ್ಕೆ ಅದನ್ನ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. உனக்கும் எனக்கும் தர விரும்புகிறார். ನಿನಗೂ ನನಗೆ ಕೊಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஹalleluya,
சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. உன்னை கொண்டு பக்கத்து வீட்டு ரட்சிக்கப்பட வேண்டும். ನೀನಿಟ್ಟು ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ರಕ್ಷಿಸಬೇಕು. உன்னை கொண்டு வேலைதளத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட வேண்டும். ನೀನಿಟ್ಟು ಕೆಲಸದಲ್ಲಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು. உன்னை கொண்டு உன் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க ரட்சிக்கப்பட வேண்டும். ನೀನಿಟ್ಟು ಸ್ಕೂಲಿನ ಇರೋ ಮಕ್ಕಳು உன்னை ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು. கொண்டு உன் காலேஜில் இருக்கிற பிள்ளைங்க ரட்சிக்கப்பட வேண்டும். ನೀನಿಟ್ಟು ಕಾಲೇಜಿನ நீ ಇರೋ எங்கெல்லாம் ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು. போகிறாயோ ಎಲ್ಲೆಲ್ಲ உன்னை ಹೋಗುತ್ತೀಯೋ கொண்டு ரட்சிப்பு உண்டாகணும். ನೀನಿಟ್ಟು ಒಂದು ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗಬೇಕು. இயேசு போன இடங்களெல்லாம் ಯೇಸು ಹೋಗಿದ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ரட்சிப்பு என்கிற விடுதலை உண்டாயிற்று. ರಕ್ಷಣೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ அப்ப ಉಂಟಾಯಿತು. இயேசு யாரு? ಹಾಗಂದ್ರೆ ಯೇಸು உன்னுடைய ಯಾರು? தகப்பன். ನಿನ್ನ ತಂದೆ. அப்ப அவர் உனக்கு தகப்பனானா ಆತನಿಗೆ நீ ತಂದೆಯಾದರೆ அவருடைய மகன் மகள். ನೀನು ಅವರ ಮಗಳು ಮಗನು. அவர் என்ன செய்தாரோ ಅವರು ಏನ್ ಮಾಡಿದರು நீயும் செய்ய வேண்டியதானே. ಅದು ನೀನು ಮಾಡಬೇಕು ತಾನೇ. ஏன் இப்படி உட்கார்ந்து கிடக்குற? ಏಕೆ ಹೀಗೆ ஏன் ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ಯಾ? புலம்பிட்டு கிடக்குற? ಹೇಗೆ ಗೊಲಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னை கழுதையை போல எழுப்புவேன் என்று சொன்னவர். ನಿನ್ನನ್ನು ಕತ್ತೆಯಾಗಿ ಎಬ್ಬಿಸು ಅಂತ ಹೇಳಿದವರು. நீ மௌனமாயிராத. ನೀನ್ ಮೌನವಾಗಿರಬೇಡ. நீ பேசು. ನೀನ್ ಮಾತಾಡು. கர்த்தர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. நீ மௌனமாயிராத. ನೀನ್ ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿರಬೇಡ. ஆமென். ಆಮೆನ್. எரேமியா சொல்றாரு. ಯೆರೆಮೀಯ ಹೇಳುತ್ತಾರೆ. நான் சிறு பிள்ளை. ನಾನು ಚಿಕ್ಕ ಮಗು. எரேமியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ಯೆರೆಮೀಯ 1:7 ವಾಕ್ಯ நான் சிறு ಹೇಳುತ್ತದೆ. பிள்ளை. ನಾನು ಚಿಕ್ಕ ಮಗು. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென். இந்த எரேமியா சொல்ற நான் சிறுவன். நான் ಚಿಕ್ಕ சிறு பிள்ளை. ನಾನು ಚಿಕ್ಕ ಬಾಲಕನು. ஹalleluya. நீ சிறு பிள்ளைன்னு பேச சொல்லாதன்றாரு. ನೀನು ಚಿಕ್ಕ ಬಾಲಕನ ಅಂತ ಹೇಳಬೇಡ ಅಂತ மோசே ಹೇಳ್ತಾರೆ. கர்த்தர் அழைக்கும் போது சொல்றாரு. ಮೋಸೆ ದೇವರು ಕರಿವಾಗ மோசே ಹೇಳ್ತಾರೆ. கர்த்தருக்கு முன்னா சொல்றாரு. ಮೋಸೆ ದೇವರ ಮುಂದೆ நான் ಹೇಳ್ತಾರೆ. துக்குவாய்க்காரன். ನಾನು ಮಂದೆ ನಾಲ್ಗೆ நீ ಉಳ್ಳವನು. போக எகிப்துக்குள்ளன்னு சொல்றாரு. ನೀನು ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா இவர் சொல்றானு துக்குவாய்க்காரன். ಅದು ಇವನು ಹೇಳ್ತಾನೆ ನಾನು ಮಂದೆ ನಾಲ್ಗೆ ಉಳ್ಳವನು. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. எரேமியாவை பயன்படுத்தின கர்த்தர். ಯೆರೆಮೀಯನು ಉಪಯೋಗಿಸಿದ மோசேயை ದೇವರು. பயன்படுத்தின கர்த்தர். ಮೋಸೆ ಉಪಯೋಗಿಸಿದ ದೇವರು. உன்னை கொண்டு பயன்படுத்த மாட்டாரா? ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸುವುದಿಲ್ಲವಾ? ஆமென். சவுல் என்கிறவன் பவுலாக மாறுறான். ಸೌಲ್ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ இஸ்ரவேல் ಪೌಲಾಗಿ ஜனங்கள் ಮಾರ್ಪಡ್ತಾನೆ. கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க நினைத்த இந்த சவுல் ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೊಳಿ ಅವರನ್ನು ನಾಶಪಡಿಸುವಾಗ ನೆನೆಸಂತ ಈ ಸೌಲನ್ನು கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க வரும்போது கர்த்தர் தொட்டு விட்டார். ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಅಳಿಸಿ ಬರುವಾಗ ದೇವರು ಮುಟ್ಟಿಬಿಟ್ಟರು. அந்த சவுல் கர்த்தருக்கு முன்னாக எழும்பும் பொழுது ಆ ಸೌಲ್ ದೇವರ ಮುಂದೆ ಎದ್ದೇಳುವಾಗ கர்த்தர் பார்த்து சொல்றாரு. ದೇವರು ಅವರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நீ பயப்படாத. ಭಯಪಡಬೇಡ. நீ மௌனமாக இராத. நீ ಮೌನವಾಗಿರಬೇಡ. பேசு. ಮಾತಾಡು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போஸ்தலர் 18:9 சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 18:1 நீ ಹೇಳುತ್ತದೆ. பயப்பட வேண்டாம். ಭಯಪಡಬೇಡ. நீ மௌனமா இருக்க வேண்டாம். ಮೌನವಾಗಿರಬೇಡ. நீ பேசுன்னு கர்த்தர் ಮಾತಾಡು சொல்றாரு. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರಲ್ಲ. இனி எந்த இடத்துல பயப்படவோ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீ மௌனமா ಭಯಪಡುವುದಕ್ಕೋ இருக்கவோ ನೀನು ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೋ ஆமென் ಆಮೆನ್ கூடாதபடிக்கு ನೀನ್ ಆಗದೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ பேசுகிற பிள்ளைகளாய் ನೀನ್ மாற ಮಾತಾಡುವ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. 4 ವಿಧமான காரியத்தை கண்டோம். 4 ರೀತಿಯಾದ உன்னை ಕಾರ್ಯಗಳನ್ನು கர்த்தர் ಕಂಡು எப்படி எழுப்புவேன்னு சொன்னார். ನಿನ್ನ ದೇವರು ಹೇಗೆ ಎಬ್ಬಿಸು ಅಂತ முதல் ಹೇಳಿದ್ದಾರೆ. கழுகை போல எழுப்புவேன்னு சொன்னார். ನಿನ್ನ ಅದ್ದುವಾಗಿ ಎಬ್ಬಿಸುತ್ತೇನೆ. இரண்டாவது எப்படி எழுப்புவேன்னு சொன்னார். ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಎಬ್ಬಿಸುತ್ತೇನೆ உன்னை ಅಂದರೆ சிங்கத்தை போல எழுப்புவேன்னு சொன்னார். ನಿನ್ನನ್ನು ಸಿಂಹವಾಗಿ ಎಬ್ಬಿಸುತ್ತೇನೆ. மூன்றாவது எப்படி சொன்னார். ಮೂರನೇಗೆ ಹೇಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. காண்டாமிருகத்தை போல எழுப்புவேன்னு சொன்னார். ಕಾಡು ಕೋಣೆ ಪ್ರಾಣಿಯಾಗಿ நான்காவது ಎಬ್ಬಿಸುವೆನು. என்ன சொன்னார். ನಾಲ್ಕನೇಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ. கழுதையை போல எழுப்புவேன்னு சொல்லுகிறார். ಕತ್ತೆಯಾಗಿ ಎಬ್ಬಿಸುವೆನು. உனக்கு பலன் இல்லையா? ನಿನಗೆ ಮೊದಲಾಗಿ உனக்கு ஒரு ಬಲವೀನವಿಲ್ಲವಾ? பலனை கொடுப்பா. ನಿನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இரண்டாவது உலகத்தையும் சனங்களை சத்து நீ கண்டு நீ பயந்து கொண்டு இருக்கிறாயா? ನಿನ್ನ ಲೋಕವನ್ನು ಜನರು ಕಂಡು ಭಯಪಡ್ತಾ ಇದೆಯಾ? பயத்தை மாற்றுவா. ನಿನ್ನ ಭಯವನ್ನು ನೀಗಿಸುತ್ತಾರೆ. மூன்றாவது எதிரியை கண்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாயா? ಮೂರನೇಗೆ ವೈರಿಗಳು ಕಂಡು ಬಚ್ಚಿದೆಯಾ? எதிரி என்கிற சத்துருவை உன்னை கொண்டு அழிக்க வைப்பா. ಆ ವೈರಿ ಎಂಬ ಶೇತಾನನ್ನು ಇಟ್ಟು ಅಳಿಸುತ್ತಾರೆ. நான்காவது ನಾಲ್ಕನೇದಾಗಿ சின்னவன் வயசாச்சு வாலிபனாச்சு படிக்கல அது இல்ல இது இல்லன்னு சொல்லாதபடிக்கு ನಾನು ಚಿಕ್ಕವನು ಯವನಸ್ಥನು ವಯಸ್ಸಾಯ್ತು ಅದಿಲ್ಲ ಇದಿಲ್ಲ ಅಂತ எந்த ಹೇಳಿದ ಅಂತ இடத்துல ಹೇಳಿ மௌனமா இருக்க வேண்டியதல்ல. ನೀನ್ ಯಾವ ಸ್ಥಳ ನಿಶಬ್ದವಾಗಿರಬೇಕು நீ ಅವಶ್ಯಕತೆ பேசு. ಇಲ್ಲ. ನೀನ್ ಮಾತಾಡು. நீ பயப்படாதன்னு ನೀನ್ சொல்லுகிறார். ಭಯಪಡ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த ஆண்டவருக்கு நீயும் நானும் ஒப்பு ಆ கொடுப்போமா? ದೇವರ ಬಳಿ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. அப்படியே கர்த்தருக்கு முன்ன ಹಾಗೆ எழுந்திருப்போமா? ದೇವರ ಮುಂದೆ ಎದುರು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரோடு பேசுவீர்களா? ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವೀರಾ? ஆண்டவரே ದೇವರೇ உன்னை எழுப்புவேன் என்று சொல்லி ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸು ಅಂತ ಹೇಳಿ நீ எழுப்புவாயா என்று என்னை கேட்டீரையா? ನೀ ಎದ್ದೇಳುವಿ ಅಂತ ನನಗೆ உன்னை ಕೇಳಿದೆಯಲ್ಲ. நான் எழுப்புவேன்.
எழுப்புவேன். ನಿನ್ನ ಎಬ್ಬಿಸುವೆನು. நீ எழும்புவாயா? ನಿನ್ನ ಎದ್ದೇಳುವಿಯಾ? இன்னும் ಸಾಕು போக்கு வேண்டாம். ಇನ್ನು ಬೇರೆಯಾದ ಅವಶ್ಯಕತೆ இன்னும் ಬೇಕಾಗಿಲ್ಲ. மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்க ಬೇರೆಯವನ வேண்டாம். ಕೊರತೆ ಹೇಳ್ತಾ ಇದೀಯಾ? எவ்வளவு நாளுக்கு நீ சொல்லி சொல்லி சாபத்தை எடுத்துக்கொள்ளுகிறாய்? ಎಷ್ಟು ದಿನಗಳ ಗೆಳೆ ಶಾಪ யாரை பார்த்து ತೆಗೆದುಕೊಳ್ಳುವೆ? சொல்லுகிறாய் மகனே? ಯಾರ ನೋಡಿ ಹೇಳ್ತೀಯ யாரை ಮಗನೇ? பார்த்து சொல்லுகிறாய் யாரை மகளே? ನೋಡಿ ಹೇಳ್ತೀಯ ಮಗನೇ? யாரை நீ அலை செய்து கொண்டே இருக்கிறாய்? ಯಾರನ್ನ ಅಳಿಸುವಂತೆ ಮಾಡ್ತೀಯ? உன்னிடத்தில் இருக்கிற சரக்குகள் எல்லாம் நீ மறந்து மறந்து ನಿನ್ನ ಬಳಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟು அதெல்லாம் ஒளிச்சு ஒளிச்சு வைத்து விட்டு ಅದೆಲ್ಲ ಬಚ್ಚಿ ಬಚ್ಚಿ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟು இன்னொருத்தரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாயா? ಇನ್ನೊಬ್ಬರು ಚಾಡಿ ಎಳಿತಾ ಇದೀಯಾ? உன் நிமித்தம் அவர்கள் பலவீனத்தில் இருக்கிறார்களோ? ನಿಮ್ಮಿಂದ ಬಲಹೀನರಾಗಿದ್ದೀರಾ? உன் நிமித்தம் அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களோ? ನಿಮ್ಮಿಂದ ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಾ ಇದ್ದಾರಾ? கர்த்தர் ஆமென். ದೇವರು யார் பயந்து ஒடுங்கி நடுங்கி கிடக்கிறார்களோ ಯಾರು ಭಯಪಟ್ಟು ಕುಗ್ಗಿ ಭಯಪಡ್ತಾ அவளை ಇದ್ದಾರೋ கொண்டு ಅವರನ್ನು எதிரி வீழ்த்தும்படி செய்து விடுவார். ವೈರಿಗಳನ್ನು ಬಿಡಿಸುವಂತೆ அவருடைய ಮಾಡುತ್ತಾರೆ. வாயை திறந்து நீ பேசுன்னு சொல்லி விடுவார். ಅವರ ಬಾಯಿ ತೆಗೆದು ನೀನು ಮಾತಾಡಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. எதிரியே ವೈರಿಗಳೇ நீ விழுந்து போவா, ನೀನು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೀಯಾ? நீ விழுந்து போவா. ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೀಯಾ? எனக்கு அன்பான மகனே மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ கிறிஸ்தவனே, ಮಗಳೇ, கிறிஸ்துவ மக்களே, ಕ್ರೈಸ್ತನ ಮಕ್ಕಳೇ, வேதத்தை தூக்குற பிள்ளைகளே, ಸತ್ಯವನ್ನು அபிஷேகத்தில் நிரம்புகிறவர்களே, ಅಭಿಷೇಕ ತುಂಬಲ್ಪಡುವಂತ அந்நிய ಮಕ್ಕಳೇ, பாஷையில் பேசுகிறவர்களே, ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ தரிசனம் ಮಾತಾಡುವವರೇ, காண்கிறவர்களே, ದರ್ಶನ ಕಾಣುವಂತವರೇ, கிறிஸ்தவன் என்று பெயரை வைத்திருக்கிறவர்களே, ಕ್ರೈಸ್ತದ ಹೆಸರು ಇಟ್ಟುಕೊಂಡವರೇ, ஜாக்கிரதை. ಜಾಗರೂಕರಾಗಿ, யாருக்கு விரோதமா நீ எழும்ப வேண்டாம். ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳಬೇಡ. கிறிஸ்துவுக்காக நீ எழும்பு. ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಎದ್ದೇಳು. சாத்தானை அழிக்கும்படி எழும்பு. சாத்தானை அழிಸುವಂತೆ உலகத்தை ಎದ್ದೇಳು. ரட்சிக்கும்படி எழும்பு. ಲೋಕವನ್ನು பாவ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ சாபத்தில் ಎದ್ದೇಳು. கிடக்கிறவர்களை தூக்கி எழுப்பதற்கு ಪಾಪ எழும்பு. ಶಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರೋನು ತೂಗುವಂತೆ ಎದ್ದೇಳು. அதற்காக தான் கர்த்தவனை எழுப்பும்படி ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಎಬ್ಬರಿಸುವಂತೆ அவர் விரும்புகிறார். ಅದನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ಇವತ್ತಿನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಿಯಾ? நீ இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? ನೀನು ಇವತ್ತು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ ஆண்டவரே, என்னை தருகிறேன் ஆண்டவரே. ದೇವರನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ எத்தனை ದೇವರೇ. பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? யாரால நீங்க புலம்பிட்டு கிடக்கிறீங்க? ಯಾರಿಂದ ಗೋಳಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? யாரால நீங்க அழுதுட்டு கிடக்கிறீங்க? ಯಾರಿಂದ ಅಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. கழுகு போல நீங்க மாறுவீங்க. ಹಾದುವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ? சிங்கம் போல நீங்க மாறுவீங்க. ಸಿಂಹವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ? ஆமென். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. காண்டாமிருகத்தை போல மாறுவீங்க. ಕಾಡುಕೊಂಡು ಪ್ರಾಣಿಯಾಗಿ கழுதை போல ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ? மாறுவீங்க. ಇನ್ನು ಹದ್ವಾಗಿ கண் ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ? திறக்கப்படும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஆமென். உன் வாய் திறக்கப்படும். ನಿನ್ನ ಬಾಯಿ ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. உன்னை கொண்டு பேச வைப்பா. ನಿನ್ನಿಟ್ಟು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ரட்சிப்பு உண்டாகும். ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ரட்சிப்பு உண்டாகும். ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುವಂತೆ தங்களை அப்படியே அறிக்கை செய்யுங்க. ನಮ್ಮನ್ನವಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, எங்களை உமக்கு தருகிறோம். ನಮ್ಮನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ. எங்களை சுற்றிலும் வேலையடைத்து ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಲೂ ಬೇಲಿ ಹಾಕಿರಿ. எங்களை எழுப்பும்படியாக ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವಂತದಾಗಿ இன்றைய நாட்கள் இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்கு நன்றி. ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಮಾತು எங்கள் ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ யாவரையும் நீர் ಸ್ತೋತ್ರ. ஆசீர்வதிங்க. ನಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. அநேகர் அழுகிறதை நான் பார்க்கிறேன். ಅನೇಕರು ಅಳುವುದನ್ನು கண்ணீர் ನೋಡುತ್ತೇನೆ. வடிக்கிறதை பார்க்கிறேன். ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವುದು ನೋಡುತ್ತೇನೆ. துக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ದುಃಖ ಪಡುವುದು ನೋಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் மாற்றி போடுவார். ದೇವರು ನಿಮ್ಮ ವೇದನೆ நீ யார் ನೀಗಿಸುವರು. நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிறாய்? ಯಾರು ನಿಮಿತ್ತ ಅಳುತ್ತೀರೋ? உன்னிடத்து தப்பு இல்லடா. ನಿನ್ನ ಬಳಿ ತಪ್ಪಿಲ್ಲ ಅಂದರೆ நீ அழுவதற்கு கர்த்தர் சும்மா இருக்க ನೀನು மாட்டார். ಅಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. உன்னிடத்துல பாவம் இல்லைனா ನಿಮ್ಮ ಬಳಿ ಪಾಪ ಇಲ್ಲ நீ ಅಂದರೆ அழும்போது அவர் சும்மா இருக்க ನೀನು மாட்டார். ಅಳುವಾಗ ಅವರು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. நீ பரிசுத்தமாய் இருப்பாயனா ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ நீ ಇರುವುದಾದರೆ அழும்போது அவர் சும்மா இருக்க ನೀನು மாட்டார். ಅಳುವುದನ್ನು ಅವರು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் பெரும் காரியங்களை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு உனக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். ಇವತ್ತು ನಿಮಗೆ ಜಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಿಂದಲೇ எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲರೂ ತಗ್ಗಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ನಾವು ನಿಮ್ಮ ನಾಮದಿಂದಲೇ ரட்சிக்கிறவர்களாக எழும்ப ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವವರಾಗಿ எங்களை மாற்றினதுக்காய் நன்றி. ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕಾಗಿ உமது ಸ್ತೋತ್ರ. கரம் மகிமைப்படட்டும். ನಿಮ್ಮ ಕರ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. தேவன் நம்மை நடத்துவார்.